ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் 1963 குறித்த வகை நிவாரண சட்டம் 1963. இந்த சட்டத்தை பார்ப்பதற்கு முன்பாக இதனுடைய பேக்ரவுண்ட்ஸை கொஞ்சம் நாம தெரிஞ்சுக்கணும் சார். இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ஸை பொறுத்தவரை இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் 1963 வருவதற்கு முன்பாக 1877 ஆண்டு பழைய ஆக்ட் இருக்கு, ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட். அந்த ஆக்ட்ல இருந்து தான் 1877 இது ஓல்டு ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் 1877. அதிலிருந்து தான் இந்த ஆக்ட் வந்தது. இது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1963ல நம்ம இந்த ஆக்ட் பார்க்க போகிறோம். இந்த ஆக்ட் முடிந்து ஏறக்குறைய வந்து ஒரு 65 ஆண்டு காலம் முடிந்த பிறகு 2018ஆம் ஆண்டு இதில் ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நம்பர் 18 ஆஃப் 2018. இவற்றையெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆக்டை பார்ப்பதற்கு முன்பாக 2 லீகல் மேக்ஸிமை நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டும். இந்த ஆக்ட் எப்பொழுது வந்தது என்று சொன்னால், the President of India who has given his assent to this act on 13th December 1963. 13/12/1963 ஆண்டு இந்திய குடியரசுத் தலைவர் அவருடைய ஒப்புதலை அளித்தார். ஒப்புதல் அளிக்கப்பட்டு 2 நாட்கள் கழித்து I mean 16/12/1963 வருடம் இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் 1963 which was published, which was notified in the Gazette 13/12/1963 ஆண்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்து விட்டார். அவரிடமிருந்து ஒப்புதல் பெறப்பட்ட பிறகு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கிறார் என்று சொன்னால் அண்டர் ஆர்டிகல் 111 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950 ஒரு சட்டம் வருவதற்கு முன்பாக பார்லிமெண்டத்தினுடைய 2 அவைகளிலும் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் யார் இருக்கிறாங்களோ, மக்களவை மாநிலங்களவை இந்த 2 அவைகளிலும் ஏதாவது ஒரு அவையில் ஒரு மசோதாவை அறிமுகம் செய்து அங்கே வாத பிரதிவாதங்கள் முடிந்த பிறகு அடுத்த அவை கீழவையில் அவை இன்ட்ரோடியூஸ் செய்யப்பட்டால் அங்கே வாத பிரதிவாதங்கள் முடிந்து அதன் பிறகு மேலவைக்கு செல்லும். மேலவை என்பது மாநிலங்கள் அவை, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், ராஜ்ய சபா என்று சொல்வார்கள் ஹிந்தியில். கீழவை என்பது லோக்சபா, மக்களவை, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு நிற்கிறாங்க பாருங்க, அந்த நபர்கள் குறைஞ்சது 25 வயசு அவங்களுக்கு பூர்த்தியா இருக்கணும். அவர் தான் வந்து எம்பி எலெக்ஷன் நிற்க முடியும் லோக்சபாவுக்கு. இது ஜெனரலான விஷயம். 35 வயது நிறைவடைந்தவர்கள் தான் ஒரு குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட முடியும். இது ஜெனரலான விஷயம். எனவே கீழவையில் அறிமுகப்படுத்தப்பட்டால் அங்கே வாத பிரதிவாதங்கள் முடிக்கப்பட்டு அந்த பில் வந்து மேலவைக்கு செல்லும். அல்லது மேலவையில் அறிமுகப்படுத்தப்பட்டால் அந்த மசோதாவில் வாத பிரதிவாதங்கள் டிபேட் நடக்கும். டிபேட் நடந்து அதன் பிறகு லோக்சபாவுக்கு வரும். 2 சபைகளிலும் நிறைவேற்றப்பட்ட பிறகு அறுதி பெரும்பான்மை, சிம்பிள் மெஜாரிட்டி, 51% உறுப்பினர்கள் அந்த மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்தால், ஆதரவு அளித்தால் அந்த மசோதா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்படும். குடியரசுத் தலைவர் அந்த மசோதாவை சில மாற்றங்கள் திருத்தங்கள் செய்யலாம் என்று சொன்னால் மீண்டும் பார்லிமெண்ட்டுக்கு அதை அனுப்பிடலாம். அந்த மசோதாவை திரும்ப பெற்றுக்கொண்ட பார்லிமெண்ட், ராஜ்யசபா, லோக்சபா அதுல மாற்றம் செய்து அனுப்பலாம். அல்லது மாற்றம் செய்யாம கூட மீண்டும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். அப்ப குடியரசுத் தலைவருக்கு he has no other go away, அவருக்கு வேற வழியே கிடையாது, கையெழுத்து போட்டே ஆகணும்.
ஒரு முறை தான் ஒரு மசோதாவை அவர் வந்து திருப்பி அனுப்ப முடியும். அந்த மசோதாவை திரும்ப பார்லிமெண்ட்டுக்கு வந்தது, அதுல ஏதாவது ஆல்டர்னேஷன் மாடிஃபிகேஷன் ஏதாவது செய்யலாம், அல்லது செய்யாமலும் அதே மசோதா திரும்பவும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினால் கண்டிப்பாக அவர் அவருடைய அசன்ட்டை கொடுத்தாக வேண்டும். அசன்ட் மீன்ஸ் ஒப்புதலை கொடுத்தாக வேண்டும். இப்ப எந்த ஆர்டிகல்ல இது சொல்லப்பட்டிருக்குன்னா, அண்டர் ஆர்டிகல் 111 111வது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஷரத்து 111. ஷரத்து என்று சொல்வார்கள் அல்லது உறுப்பு என்று சொல்வார்கள். எனவே இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் 1963 பொறுத்தவரை 13ஆம் தேதி டிசம்பர் மாதம் 1963ஆம் வருடம் குடியரசுத் தலைவரால் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அவரிடமிருந்து ஒப்புதல் பெறப்பட்ட பிறகு இந்த சட்டத்தை 16/12/1963ஆம் ஆண்டு கெசட்ல பப்ளிஷ் பண்றாங்க. கெசட் மீன்ஸ் அரசு இதழ். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கெசட் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கெசட் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு கெசட் இருக்கு. அதுல தான் கலெக்டர் என்ன பண்ணுவாங்க, நோட்டிஃபை பண்ணி பப்ளிஷ் பண்ணுவாங்க. 3 விதமான கெசட்ஸ். இதெல்லாம் அரசுக்கு சொந்தமான அரசினுடைய இதழ். கெசட் மீன்ஸ் அரசு இதழ், அரசாங்கத்தால் வெளியிடப்படக்கூடிய ஒரு இதழ், ஒரு பத்திரிகை என்று அர்த்தம். சரிங்க. 13/12/1963 அசன்ட் வாங்குறாங்க குடியரசுத் தலைவர்கிட்ட. 16/12/1963 அதை பப்ளிஷ் பண்றாங்க கெசட்ல. ஆனால் இது எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது? ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் 1963 which came into force on 1st March 1964. மார்ச் மாசம் 1ஆம் தேதி 1964ஆம் வருடம் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. 1/3/1964 இது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. ஏறக்குறைய 65 ஆண்டுகள் கழித்து இந்த சட்டத்துல ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி வாஸ் அப்பாயிண்டட். அந்த கமிட்டி தான் அது மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ். அந்த கமிட்டியின் மூலம் கொடுக்கப்பட்ட ஒரு ரிப்போர்ட்டின் அடிப்படையில், ஒரு அறிக்கையின் அடிப்படையில் 26/5/2016ஆம் வருடம் இதில் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அந்த ரிப்போர்ட் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த ரிப்போர்ட், அந்த கமிட்டி பாத்தீங்கன்னா, இந்த கமிட்டி which was formed by the Department of Ministry of Law and Justice, சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் கீழ் அந்த அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி. அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அது 26/5/2016 அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் 1/8/2018ஆம் வருடம் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கிறார். இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல அமெண்ட்மெண்ட் வருது. On 1st August 2018 குடியரசுத் தலைவர் who was given assent to this bill, the amendment bill. assent வந்து ஒரு பில்லுக்கு எப்பொழுது குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடுறாரோ, கையெழுத்து போடும் வரை அந்த பெயர் வந்து பில். We can call it as bill. After assent was given by the President of India, that bill automatically will become act. அந்த மசோதா குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டுவிட்ட பிறகு மசோதா என்பது சட்டமாக மாறிவிடும். நமக்கு ஏற்கனவே தெரியும், அண்டர் ஆர்டிகல் 123 படி ஒரு ஆர்டினன்ஸ் இருந்தா 6 மாதம் வரை தான் அதுக்கு வேலிடு. ஃபர்தரா அந்த ஆர்டினன்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ண நினைச்சா அடுத்த ஒரு 6 மாசம், டோட்டலி பாத்தீங்கன்னா 12 மாதங்கள் ஒரு ஆர்டினன்ஸ்க்கு சட்டப்படியான சட்ட வலிமை உள்ளது. அது ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்த விஷயம். அண்டர் ஆர்டிகல் 123 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950. ஓகே. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைக்கிறாங்க. அந்த கமிட்டி என்ன பண்றாங்க, ஆய்வு பண்ணி அவங்களுடைய ரிப்போர்ட்டை வந்து 26/5/2016 சப்மிட் பண்றாங்க. அதை பேஸ் பண்ணி 1/8/2018 என்ன பண்றாங்க, இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல சில அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அப்ப பிரசிடென்ட் வந்து அன்றைய தினம் கையொப்பமிடுகிறார், அசன்ட்டை கொடுக்கிறார். அதே தினத்தில் கெசட்ல பப்ளிஷ் பண்றாங்க. பப்ளிஷ் பண்ணப்பட்ட பிறகு அக்டோபர் மாசம் 1ஆம் தேதி 2018 இருந்து அந்த அமெண்ட்மெண்ட் which came into force. 2018 அமெண்ட்மெண்ட் 1st October 2018 இருந்து 1/10/2018 இருந்து ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல திருத்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது. இதற்கு முன்பாக ஒரு கமிட்டி இருக்கு. இந்த 1963 வந்ததுக்கும் ஒரு கமிட்டி இருக்கு.
அது லா கமிஷன். அந்த லா கமிஷன் என்ன பண்றாங்க, அவங்களுடைய 9வது அறிக்கை சிஆர்பிஸ்ல பாத்தீங்கன்னா இதே லா கமிஷன் 41வது ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி தான் 1973ல கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1973 வந்தது. அது 41வது அறிக்கை, அதுவும் லா கமிஷன் கொடுத்ததுதான். அதை போலவே இந்த 1963 வருவதற்கும் லா கமிஷன் கொடுத்த அந்த ரிப்போர்ட் தான் அது 9வது ரிப்போர்ட். லா கமிஷன் ஆஃப் இந்தியா இன் இட்ஸ் 9th ரிப்போர்ட் வைட் த ஸ்பெசிபிக் ரிலீஃப் பில் வருது. குறித்த வகை நிவாரண மசோதா 1962 வருது. அதன் பிறகு 13/12/1963 தான் குடியரசுத் தலைவர் அதற்கு ஒப்புதல் அளிக்கிறார். அந்த பில்லு பாருங்க, 1962 பில்லு, ஸ்பெசிபிக் ரிலீஃப் பில், குறித்த வகை மசோதா 1962. இப்ப லா கமிஷன் ஆஃப் இந்தியா தான் என்ன பண்றாங்க, அவங்களுடைய 9வது அறிக்கையை தாக்கல் செய்யறாங்க. அந்த 9வது அறிக்கையை தாக்கல் செய்ததன் விளைவாக குடியரசுத் தலைவர் 13/12/1963 தனது ஒப்புதலை அளிக்கிறார், அசன்ட் கொடுக்கிறார். அண்ட் தேர்ஆஃப்டர் அது எப்ப பப்ளிஷ் பண்றாங்க, 16 டிசம்பர் 1963 பப்ளிஷ் பண்றாங்க. அது எப்ப நடைமுறைக்கு வருது, 1 மார்ச் 1964 இருந்து நடைமுறைப்படுத்துறாங்க. அப்ப இதை வருவதற்கு லா கமிஷன் தான் என்ன பண்றாங்க, அவங்களுடைய தனது 9வது ரிப்போர்ட்டை வந்து கொடுக்கறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் 1963 இந்த ஆக்ட் வருது. அதை போல இங்க வந்து லா கமிஷன் ரெக்கமெண்ட் பண்றாங்க, அவங்க ரிப்போர்ட்டை கொடுக்கறாங்க. 9வது ரிப்போர்ட், 9வது அறிக்கை, இந்திய சட்ட ஆணையத்தினுடைய 9வது அறிக்கையின் வாயிலாக குறித்த வகை நிவாரண சட்டம் 1963 வருது. அந்த ரிப்போர்ட் which was submitted by the Law Commission of India before the Parliament on 1962, in the year of 1962. Subsequently, 13th December 1963, the President of India, who was given his assent to this bill. அதை போலவே தான் 2018க்கு பார்த்தீங்கன்னா லா கமிஷன் கிடையாது, லா அண்ட் ஜஸ்டிஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ், அவங்க ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைச்சுதான் 26/5/2016 ஒரு ரெக்கமெண்ட், ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்கறாங்க. அந்த அறிக்கையின் வாயிலாக தான் 1/8/2018 இந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டது. இது ஜெனரலான விஷயம். சரிங்க, இப்ப பழைய ஆக்ட் இருக்கு இல்லைங்களா, 1877, அந்த 1877 சொல்லப்பட்ட under section 42 of the act was alone retained as it stood adopted into the new legislation. இந்த 42வது சட்டப்பிரிவு மட்டும்தான் நாம என்ன பண்றோம், பழைய சட்டத்துல இருந்து புதிய சட்டம் 1963 அப்படியே வச்சிருக்கோம். ஏன்னா அந்த 42ல மிகப்பெரிய விசேஷம் இருக்குது. If there is any contents of negative agreement இருக்குன்னு சொன்னா, அந்த நெகட்டிவ் அக்ரிமெண்ட் வந்து கேன் பி என்ஃபோர்சிபிள் பை லா. இப்ப 42 படிக்கிறப்ப அண்டர் செக்ஷன் 14 சப்செக்ஷன் 2B நீங்க மறக்க கூடாது. இதை வந்து அது கூட இணைச்சுதான் பார்க்கணும். இதை பிறகு பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஆள் சம்பந்தப்பட்ட ஒரு ஒப்பந்தம் இருக்கிறதுன்னு சொன்னா அவரை வந்து கட்டுப்படுத்த முடியாது. கான்ஸ்டிடியூஷன்ல அண்டர் ஆர்டிகல் 21 தெளிவா சொல்லப்பட்ட பர்சனல் லிபர்ட்டி இருக்கு. சட்டத்தின்படி அல்லாமல் ஒருவருடைய அடிப்படை சுதந்திரத்தை யாரும் பறிக்க முடியாது. அண்டர் ஆர்டிகல் 21 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950. அந்த 21 கொண்டு வந்து அண்டர் செக்ஷன் 14 சப்செக்ஷன் 2 கிளாஸ் பி ஆஃப் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். அதனால்தான் பாசிட்டிவ் அக்ரிமெண்ட் இருந்தா என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நெகட்டிவ் அக்ரிமெண்ட் இருந்தா அண்டர் செக்ஷன் 42 ஆஃப் ரிலீஃப் ஆக்ட் படி இந்த எஸ்ஆர் ஆக்ட்ல நாம வந்து வழக்கு போட முடியும். இது ஜெனரலான விஷயம். இதுல சார் 2 மேக்ஸிம் நாம பார்க்கணும். ஒன்று, விஜிலன்டி பஸ்
non bormentibus jura subvenient vigilantibus non bormentibus jura subvenient. இந்த maxim, the vigilantibus non bormentibus jura subvenient, it is implying that equity only comes to the aid of the vigilant and not one who slips over his rights is yet another principle that is relevant. ஒருத்தருக்கு உரிமை இருக்குன்னு சொன்னா அவருடைய உரிமையில வந்து நமக்கு உரிமை இருக்குன்னு அவர்மான்னு உறங்கிடக்கூடாது. No one should over his right. No one should over on his right. ஒருத்தருக்கு உரிமை இருக்குதுன்னு சொன்னா அவர்மான்னு எனக்கு உரிமை இருக்குன்னு அவர்மான்னு போட்டு வச்சிடக்கூடாது. அட்வர்ஸ் பொசஷன் எல்லாம் எப்படி வருதுங்க? எனக்கு சொந்தமான ஒரு பிளாட்டோ வீடோ பில்டிங்கோ ஏதோ இருக்கு, ஒரு வெசல் ஏதாவது இருக்கு, நான் அப்படியே வாங்கி வச்சுட்டு என் பேர்ல டைட்டில் இருக்கு, நம்மான்னு விட்டுட்டு போயிட்டேன்னு வச்சுங்க. ஒரு தேர்ட் பார்ட்டி அதை வந்து அனுபவிக்கிறாரு, அவர் பொசஷன்ல இருக்குது, அவர் என்ஜாய் பண்றாரு. பிரைவேட் செக்டரா இருந்தா குறைஞ்சது 12 வருஷம் வரலையும் அவர் என்ஜாய் பண்றாரு. ஆனா ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிக்கு தெரியுது இந்த நபர் தான் நம்ம சொத்துல இருக்கிறாரு தெரியுது. அந்த ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வந்து எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் ரைஸ் பண்ணல. இந்த 12 வருஷத்துல வந்து பீஸ்ஃபுல்லா வந்து என்ன பண்றாரு, அந்த தேர்ட் பார்ட்டி அனுபவிக்கிறாரு. அது அப்ப ஆட்டோமேட்டிக்கா அட்வர்ஸ் பொசஷன் கேட்க முடியும் இல்லைங்களா? நெக் வி நெக் லாம் நெக் பிரசாரியோ, அதன் அடிப்படையில் கேட்கலாம் இல்லைங்களா? ஓப்பன்லி பீஸ்ஃபுல்லி கண்டினியூஸ்லி ஒரு இடத்தை அனுபவிச்சா கேட்கலாம் இல்லைங்களா? அதுக்குதான் இந்த லீகல் மேக்ஸிம் சொல்லுது, விஜிலன்டிபஸ் நான் போர்மென்டிபஸ் ஜூரா சப்வேனியன்ட். Equity only comes to the aid of the vigilant, not one who sleeps over his rights is yet another principle. இது எல்லாம் வந்து முக்கியமானது. ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் படிக்கிறீங்கன்னா இந்த பிரின்சிபல். இன்னும் ஒரு முக்கியமான பிரின்சிபல் இருக்கு, யுபி ஜஸ் இபி ரெமெடியம். Ubi jus ibi remedium, which means that there is no wrong without remedy. இதனுடைய அர்த்தம் பாருங்க, ubi jus ibi remedium, there is no wrong without remedy. அல்லது where there is a right there is a remedy. உரிமை எங்கே இருக்கிறதோ அங்க தீர்வும் இருக்கிறதுன்னு அர்த்தம். இதான் யுபி ஜஸ் இபி ரெமடியம். Where there is a right there is a remedy. அல்லது there is no wrong without remedy. இந்த ரெண்டு லீகல் மேக்ஸிமம் முக்கியம் சார். யுபி ஜஸ் இபி ரெமடியம், விஜிலன்டிபஸ் நான் போர்மென்டிபஸ் ஜூரா சப்வேனியன்ட். ஒருத்தருக்கு உரிமை இருக்குன்னா அவர்மான்னு அப்படியே உறங்கிடக்கூடாது அவருடைய உரிமையின் மீது. இது அப்படியே நீங்க அண்டர் ஆர்டிகல் 13ல நீங்க பாருங்க, சப் ஆர்டிகல் 4 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950ல வெய்வர் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஒருத்தருக்கு உரிமை இருக்குது, அந்த சட்டப்படியான அடிப்படை உரிமை வந்து விட்டு கொடுக்க முடியும்னா முடியாது. அண்டர் ஆர்டிகல் 13 சப் ஆர்டிகல் 4 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950ல கிளியர்லி சொல்றாங்க. இதுக்கு எளிமையான எடுத்துக்காட்ட நீங்க வந்து செக்ஷன் 9ல நீங்க ஒரு பேஷன் போறீங்க, அல்லது செக்ஷன் 30ல வந்து இந்து மேரேஜ் ஆக்ட் 1955ல ஒரு பேஷன் நீங்க போடுறீங்க, ஃபேமிலி கோர்ட்ல விசாரிக்கிறாங்க. விசாரிச்ச பிறகு ஒன் டைம் செட்டில்மெண்ட் எனக்கு கொடுங்க, லம்ப் சம் அமௌண்ட் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மா கேட்கறாங்க மெயின்டெனன்ஸ். இப்ப கேட்கறப்ப வந்து எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தொகையை கொடுத்துட்டாங்க, ஒன் டைம் செட்டில்மெண்ட் முடிஞ்சு போச்சுங்க. சப்சிக்வெண்டா அவங்களால கேட்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கேட்க முடியும். அப்ப சூழ்நிலைகளை விளக்கணும், இத சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் நடப்பதற்கு முன்பாக சில ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு மெயின்டெனன்ஸ் வேணான்னு எழுதி கொடு, இந்த பத்திரத்துல எழுதி கொடு, அப்பதான் நான் வந்து உனக்கு டைவர்ஸ் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க சில பேரு. அந்த ஃபீமேல் வேற வழி இல்லாம அவங்க என்ன பண்ணுவாங்க, சரிட்டு ஒரு பத்திரத்துல எழுதி கொடுத்துருவாங்க, 20 ரூபா பத்திரமோ அல்லது 10 ரூபா பத்திரத்திலயோ. ஒரு என்ஜேஎஸ் இருக்கலாம், அது நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர் என்ஜேஎஸ். அது ஒரு நோட்டரி கிட்ட சைன் பண்ணிருக்கலாம், அல்லது அதை பதிவு கூட பண்ணிருக்கலாம். அது எப்படி வேணாலும் இருக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, வாட் எவர் இட் மே பி. அதை கொண்டு வந்து நீங்க ஃபேமிலி கோர்ட்ல போறீங்க. இந்த மாதிரி இந்த பெட்டிஷனர் வந்து அவங்களுக்கு மெயின்டெனன்ஸே வேண்டாம்னு சொல்லி இதை கைப்பட எழுதி
2 சாட்சி முன்னிலையில எழுதி கொடுத்துருக்காங்க, பத்திரத்துல நாங்க பதிவு பண்ணியிருக்கிறோம், நோட்டரி முன்னாடி நாங்க வாங்கியிருக்கோம், அல்லது சப் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல பதிவு பண்ணியிருக்கோம், இதை எங்க சைடு டாக்குமெண்டா மார்க் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சிவில் கோர்ட்ல போட்டா, ஃபேமிலி கோர்ட்ல போட்டீங்கன்னா ஃபேமிலி கோர்ட் வந்து அந்த டாக்குமெண்ட்டை ஏத்துக்க மாட்டாங்க. The court is not ready to entertain the document, not ready to exhibit. அதை எக்ஸிபிட் பண்ண மாட்டாங்க. காரணம் என்னன்னா, ஒரு தனிப்பட்ட நபருடைய அடிப்படை உரிமைகளை பறிப்பதற்கான ஒரு நிகழ்வு அது. வெய்வர் இருக்குங்க, தன்னுடைய உரிமை விட்டு கொடுக்க முடியுமா? முடியவே முடியாது. இதுல இன்னொரு விஷயம், லம்சம் அமௌண்ட் கொடுத்துருங்கன்னு சொன்ன உடனே நீங்க கான்ட்ராக்ட் ஆக்ட் தான் நீங்க நினைச்சுக்கணும். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 அண்டர் செக்ஷன் 70 அதை பத்தி தெளிவா சொல்லப்பட்டிருக்கோம். லம்சம் அமௌண்ட், ரைட்? அதான் இங்க சொல்றாங்க, விஜிலன்டி பஸ், நான் போர்மியன்டி பஸ், ஜூரா, சப்வேனியன்ட். ஒருத்தர் உரிமை இருக்குன்னா அந்த உரிமையில வந்து அவங்க ரொம்ப நேரம் தூங்கிடக்கூடாது, விட்டு கொடுத்துடக்கூடாது. இங்க இந்த லீகல் மேக்ஸிம் அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா அது நீங்க ஜென்ரலா தெரிஞ்சுக்கணும்னு அதை நான் சொன்னேன், ரைட்? இந்த 2 லீகல் மேக்ஸிம் வெரி இம்பார்ட்டன்ட் சார். 1877 பழைய ஆக்ட பார்த்துட்டோம். அந்த பழைய ஆக்ட்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு சட்டப்பிரிவு செக்ஷன் 9 மட்டும் தான் இப்ப இருக்கிற புது ஆக்ட்ல நம்ம வச்சிருக்கோம். இந்த புது ஆக்ட் 1963 வருவதற்கு பாத்தீங்கன்னா லா கமிஷன், இந்திய சட்ட ஆணையம் அவங்க கொடுத்த 9வது அறிக்கையின் அடிப்படையில் தான் இது அமைஞ்சிருக்கிறது. 13/12/1963 குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் கொடுக்கிறாரு. 16/12/1963 வந்து இது கெசட்ல பப்ளிஷ் பண்றாங்க. 1/4/1964 இந்த ஆக்ட் நடைமுறைப்படுத்துறாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகத்தின் சார்பில் அமைக்கப்பட்ட ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி வராங்க. அந்த கமிட்டி 26/5/2016 ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க, ரெக்கமெண்டேஷன். அதை பேஸ் பண்ணி 1/8/2018 அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட்டது. இது ஜெனரலான விஷயங்கள். சரிங்க, ஸ்பெசிபிக் ரிலீஃப்னா என்ன? ஸ்பெசிபிக் ரிலீஃப் மே இன் brief be explained as relief in specie ன்னு அர்த்தம். இப்ப ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்டுக்கு தாய் சட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் தான். Specific relief may in brief be explained as relief in specie. A person who seeks equity should approach the court with clean hands. Specific relief நீங்க கேக்குறீங்கன்னு சொன்னா யார் வராரோ, he who seeks the relief, he must have the clean hands. எனக்கு குறித்த வகையில் நிவாரணம் வேணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் கதவை யார் தட்டுறாரோ அவர் என்ன பண்ணணும்? அவரு சுத்தமான ஒரு நபரா இருக்கணும். ஏனென்று சொன்னால் அப்பதான் அவங்களுக்கு வந்து நிவாரணம் கிடைக்க முடியும். ஒரு பொய்யான டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு ஃபேப்ரிகேட் பண்ணிட்டு அவர் கோர்ட்டுக்கு வந்து எனக்கு சாதகமா நீங்க வந்து ஸ்பெசிபிக் ரிலீஃப் கொடுங்க அப்படின்னு சொன்னா எந்த நீதிமன்றமும் அதை ஏற்றுக்கொள்ளாது. மிக முக்கியமான விஷயம். இதனுடைய கோட்பாடு டாக்டரின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நேர்மை நெறி யார் கேட்கிறாரோ அவரு நேர்மையா இருக்கணும். எனக்கு சரியான ஒரு நிவாரணத்தை கொடுங்கன்னு சொல்லி நீதிமன்றத்திட்ட முறையிடுறாருன்னா அவரு சரியான நபரா இருக்கணும், அவரு சுத்தமா இருக்கணும். He who seeks equity must do equity. He who comes to equity must come with clean hands. நேர்மை நெறி வேண்டுபவர் நேர்மை நெறியோட நடக்கணும். நேர்மை நெறிக்காக வரும் ஒரு நபர் அவர் கரைபடையாத கரங்களோட வரணும் கோர்ட்டுக்கு. அது மட்டும் இல்ல, டிலே டிஃபீட்ஸ் ஈக்விட்டி. காலதாமதம் நேர்மை நெறியை செயலிழக்க செய்யும். இந்த 3 விஷயங்களும் முக்கியம் சார். இதெல்லாம் பிரின்சிபல். என்ன டேமேஜ் ஏற்பட்டுச்சுன்னு நீங்க வரீங்க, நீங்க வரீங்கன்னு சொன்னா அதெல்லாம் சரியா இருக்கணும். இந்த 3 பிரின்சிபல் என்ன சொல்றாங்கன்னா, he who seeks equity must do equity. நேர்மை நெறி வேண்டுபவர் நேர்மை நெறியுடன் நடக்க வேண்டும். He who comes to equity must come with clean hands. நேர்மை நெறிக்காக வரும் ஒருவர் கரைபடியாத கரங்களுடன் வர வேண்டும். Delay defeats equity.
காலதாமதம் நேர்மை நெறியை செயலிழக்க செய்யும். அதுதான் இந்த லீகல் மேக்ஸிம்ல சொல்லியிருக்கோம். விஜிலன்டிபஸ், நான் போர்மென்டிபஸ், ஜூரா சப்வேனியன்ட். அப்ப no one who slips over his right. இது எல்லாம் இதனுடைய பேசிக். ஸ்பெசிபிக் ரிலீஃப்னா மே இன் பிரீஃப் பி எக்ஸ்பிளைன்ட் as relief in specie. அவ்வளவுதான். சரி சார், இந்த சட்டத்திற்கு ப்ராஸ்பெக்டிவ் பவர் உண்டா, ரெட்ராஸ்பெக்டிவ் பவர் உண்டா? நாம் ஏற்கனவே பார்த்தோம். இங்க லா கமிஷன் வந்து இந்தியன் லா கமிஷன் தனது 9வது அறிக்கையை சப்மிட் பண்ணதுனால தான் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் இங்க வந்திருக்குன்னு பார்த்தோம். இதே லா கமிஷன் தனது 41வது அறிக்கையை சப்மிட் பண்ண பிறகுதான் சிஆர்பிசி வந்திருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் நார்மலா ஒரு ப்ரொசீஜரல் லா என்று சொன்னாலே, ப்ரொசீஜரல் லா என்றாலும் அட்ஜெக்டிவ் லா என்றாலும் ஒன்றுதான். அட்ஜெக்டிவ் லா என்றாலும் ப்ரொசீஜரல் லா என்றாலும் ஒன்றுதான், நடைமுறை சட்டம். சப்ஸ்டாண்டிவ் லானா என்ன? நிலைமுறை சட்டம், நிலையாக முறையாக இருக்கக்கூடிய ஒரு சட்டம். அப்ப சப்ஸ்டாண்டிவ் லாவில் என்ன இருக்கும்? RLD இருக்கும். R stands for rights, L stands for liabilities. சில இடங்கள்ல liabilities இல்லைன்னா டியூட்டியை சொல்லுவாங்க. அதனால்தான் சுருக்கமா RLD. நடைமுறை சட்டம் என்பது நிலைமுறை சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை how are we going to enforce, நாம் எவ்வாறு அதை செயல்படுத்த முடியும், நடைமுறைப்படுத்த முடியும் என்பதை பற்றி சொல்கிற ஒரு விஷயம். அதுதான் ப்ரொசீஜரல் லா என்று சொல்வார்கள். ப்ரொசீஜரல் லா என்றாலும் அட்ஜெக்டிவ் லா என்றாலும் ஒண்ணுதான். சப்ஸ்டாண்டிவ் லால என்ன இருக்கு? உரிமை, கடப்பாடு. அந்த உரிமையையும் கடப்பாடையும் செயல்படுத்துவதுதான் ப்ரொசீஜர் லா. இது நமக்கு ஜெனரலா தெரிஞ்ச விஷயம். அப்ப ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட பொறுத்தவரை இது வந்து ஒரு ப்ரொசீஜரல் லா. இந்த லாவுக்கு ப்ராஸ்பெக்டிவ் பவர் இருக்கா, ரெட்ராஸ்பெக்டிவ் பவர் இருக்கிறதா? பொதுவாகவே ப்ரொசீஜர் லா என்று சொன்னாலே அதற்கு ப்ராஸ்பெக்டிவ் பவரும் உண்டு, ரெட்ராஸ்பெக்டிவ் பவரும் உண்டு. ஆனால் சிஆர்பிசில தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, அதுக்கு ப்ராஸ்பெக்டிவ் பவர் மட்டும்தான் உண்டு. ஏன்னா சிஆர்பிசி ஒரு ப்ரொசீஜர் லா, அதையும் மறக்கக்கூடாது. அதை போலதான் இந்த சட்டத்தை பொறுத்தவரை இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் அனைத்தையும் பார்க்கின்ற பொழுது இது ஒரு ப்ரொசீஜரல் லா, இதுக்கு ப்ராஸ்பெக்டிவ் பவர் இருக்கிறது. இதுக்கு நிறைய கேஸ் லாஸ் இருக்கு. அந்த கேஸ் லாஸை பார்த்துட்டு நம்ம ஜெனரலான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட பொறுத்தவரை எப்பொழுதுமே always seen as a procedure law since its foundation seems from the Indian Contract Act 1872. நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்ப which is the Indian Contract Act எது? அது சப்ஸ்டாண்டிவ் லா. அங்க ஒருத்தருக்கு என்ன உரிமை இருக்கிறது, என்ன கடமை இருக்கிறது, அதை பற்றி சொல்லியிருக்கும். அதை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உரிமையையும் கடமையும் செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் நாம ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட கொண்டு வரோம். ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் என்பது ஒரு ப்ரொசீஜர் லா. பிரிவி கவுன்சில் ஒரு கேஸ்ல சொல்றாங்க, AIR 1928 PC பேஜ் 208 அதுல சொல்றாங்க, under section 9, section 24C, section 29 of specific relief act பத்தி பேசுறாங்க. The power of court to decree specific performance or award damages அல்லது compensation for breach of contracts are the same principles embodied in the English law and impliedly held that the act cannot be termed as merely a procedure law. இது பிரிவி கவுன்சில் 1928, AIR 1928, PC னா பிரிவி கவுன்சில். இப்ப சுப்ரீம் கோர்ட் டெல்லியில இருக்கு. அப்போதைக்கு பாத்தீங்கன்னா உச்சபட்ச அதிகாரம் உள்ளது பிரிவி கவுன்சில் தான். நம்ம சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பு லண்டன்ல இருந்து பிரிவி கவுன்சில். H. Mama, MAMA, H. Mama versus Flora Sasson
SASSOON, Flora Sassoon. அதுலதான் இந்த வார்த்தையை சொல்றாங்க. Section 24C, Section 19, Section 29 of Specific Relief Act 1877 இருக்கிற விஷயம். இந்த same principles எல்லாமே embodied in the English law and impliedly held that the act cannot be termed as merely a procedural law அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 1963ல ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் சொல்றாங்க இது ப்ரொசீஜரல் லா தான் அப்படின்னு தெளிவா சொல்லப்பட்ட வழக்கு அதுனிக் ஸ்டீல் லிமிடெட் வெர்சஸ் ஒரிசா மேங்கனீஸ் அண்ட் மினரல்ஸ் பிரைவேட் லிமிடெட். அதுனிக் ADHUNIK அதுனிக் ஸ்டீல்ஸ் லிமிடெட் அதுனிக் ஸ்டீல்ஸ் லிமிடெட் வெர்சஸ் Orissa Manganese and Minerals Private Limited, reported in 2007, volume 7, SCC, page number 125. Adunik Steel Limited versus Orissa Manganese and Minerals Private Limited, reported in 2007, volume 7, SCC, page number 125. இல்ல சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் 1963 இஸ் எ ப்ரொசீஜரல் லா. ஒரு ப்ரொசீஜரல் லானுடைய ஸ்டேட்டஸ் தான் இதுக்கு இருக்கிறது. இதுல அந்த சப்ஸ்டிடியூட்ன்ற ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க. சப்ஸ்டிடியூட்னா என்ன? ஒரு சட்டத்தை எடுத்துட்டு இன்னொரு சட்டத்தை கொண்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்றாங்க. இது 2018 வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட். கொட்டுமுக்காலா GOTTUMUKKALA கொட்டுமுக்காலா வெங்கட கிருஷ்ணமா ராஜு கொட்டுமுக்காலா வெங்கட கிருஷ்ணமா ராஜு வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ். கொட்டுமுக்காலா GOTTUMUKKALA கொட்டுமுக்காலா வெங்கட கிருஷ்ணமா ராஜு versus Union of India and others, reported in 2018, SCC online, page number 1386. இதே கேஸ்ல இன்னொரு ஜர்னல் ஸ்கேல் என்ற ஒரு ஜர்னல்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. கொட்டுமுக்காலா versus வெங்கட கிருஷ்ணமா ராஜு versus Union of India and others, reported in 2018, volume 2, scale SCALA. scale என்றது ஒரு ஜர்னல். 2018, volume 2, scale, page number 9. இதுல சொல்றாங்க the Apex Court has held that the ordinarily were substitute used by the legislature. The effect is that of delegating the old provision, making the new provision operative. அப்ப இது செய்யணும் ரெண்டு ஸ்டேஜ் இருக்கும். ஸ்டேஜ் 2 stages, namely old rule ceases to exist and the new rule is brought into existence in the place of the old rule, and consequently the amended act has the effect of earlier law being read and construed as if the amended provisions had been incorporated into the earlier law itself. இந்த வழக்கில் தெளிவா சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயம். சப்ஸ்டிட் பண்றாங்கன்னா ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு. கொட்டுமுக்காலா வெங்கட கிருஷ்ணமா ராஜு வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ், 2018 SCC ஆன்லைன், பேஜ் நம்பர் 1386. 2018 SCC ஆன்லைன், பேஜ் நம்பர் 1386. இதே கொட்டுமுக்காலா வெங்கட கிருஷ்ணமா ராஜு வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ், இது வந்து ஸ்கேல் என்ற ஒரு ஜர்னல்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. 2018 வால்யூம் 2 ஸ்கேல், பேஜ் நம்பர் 9. அதுல சப்ஸ்டிடியூட்டுக்கு சொல்றாங்க ஒரு பழைய ஆக்ட்ல இருந்து ஒரு விஷயத்தை புது ஆக்ட்ல சொல்றாங்கன்னு சொன்னா சேர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு ஸ்டேஜஸ் பார்க்கணும். 2 stages, namely old rule ceases to exist and the new rule is brought into existence in the place of the old rule, and consequently the amended act has the effect of earlier law
being read and construed as if the amended provisions had been incorporated into the earlier law itself, with no necessity to refer to the amending law. No doubt. Applying the ratio laid down in this judgment. இது எல்லாமே நம்ம ஜெனரலான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். இது ப்ரொசீஜர் லா என்று சொல்லி அதுனிக் ஸ்டீல்ஸ் லிமிடெட் வெர்சஸ் ஒரிசா மேங்கனீஸ் அண்ட் மினரல்ஸ் பிரைவேட் லிமிடெட் 2007 தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. ஆனா பிரிவி கவுன்சில் 1928 பழைய ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க, இட் cannot be termed as merely a procedure law ன்னு சொல்லிட்டாங்க. இது 1928 வந்த தீர்ப்பு. அதன் பின்னிட்டு 1963 அந்த சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு இந்தியாவில் சுதந்திரம் அடைந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு 2007 சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க இது ப்ரொசீஜர் லா தான். பழைய கோட்ல தான் வந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செக்ஷன் 19 24C 29 1877 அந்த எஸ்ஆர் ஆக்ட்னா ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட், அது வந்து ப்ரொசீஜர் லா கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா 2007 சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க அதுனிக் ஸ்டீல்ஸ் லிமிடெட் வெர்சஸ் ஒரிசா மேங்கனீஸ் அண்ட் மினரல்ஸ் பிரைவேட் லிமிடெட் அதுல தெளிவா சொல்லிட்டாங்க இது ப்ரொசீஜர் லான்னு சொல்லிட்டாங்க. இப்ப சப்ஸ்டிடியூட்னா என்ன, 2 ஸ்டேஜ்ல வரணும் சார். சப்ஸ்டிடியூட்னா 2 ஸ்டேஜ். புதுசா சப்ஸ்டிட் பண்றாங்க, பழைய ஆக்ட் புது ஆக்ட் அதுல இருந்து இதை வந்து சப்ஸ்டிட் பண்றாங்கன்னு சொன்னா 2 ஸ்டேஜ் இருக்கணும். அப்ப ஓல்டு ரூல் ceases to exist and the new rule is brought into existence in the place of the old rule. அப்ப இது position is different when it comes to amendments to substantive laws or legislation. In this context, the judgment of the Honorable Supreme Court in the matter KP Paripurna versus State of Kerala, KS Paripurna versus State of Kerala, reported 1994, volume 5, SIC, page number 593. இதுல வந்து ஒரு டிஃபரெண்டான விஷயத்த சொல்றாங்க. It is now too well settled proposition of law that any amendment to the legislation which is procedural in nature would be applicable to the pending proceedings also. K.S. Paripurna versus State of Kerala, reported in 1994, volume 5, SCC, page number 593. K.S. Paripurna versus State of Kerala. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப ரெலவென்ஸான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இது. AIR 2012 சுப்ரீம் கோர்ட், அதாவது எஸ்சின்னு போட்டுங்க, எஸ்சினா சுப்ரீம் கோர்ட். AIR 2012 SC, பேஜ் நம்பர் 1310. AIR 2012 SC, பேஜ் நம்பர் 1310. NK Bajpai, BAJPAI, அவருடைய இனிஷியல் வந்து NK Bajpai versus Union of India. ஆபெக்ஸ் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, dealing with retrospective or prospective operation held, இந்த NK Bajpai versus Union of India 2012, AIR 2012 SC, பேஜ் நம்பர் 1310. இதுல சொல்றாங்க ரெட்ராஸ்பெக்டிவா ப்ராஸ்பெக்டிவா இதனுடைய ஆபரேஷன் பற்றி சொல்றாங்க. இந்த NK Bajpai versus Union of India இந்த வழக்குல பேஜ் நம்பர், அதுல பேராகிராஃப் நம்பர் 64 சொல்றாங்க. 64 இருந்து 66 வரை இதுல டிஸ்கஸ் பண்றாங்க. 64 டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த பேராகிராஃப் அப்படியே சொல்லிட்டு வராங்க. ஜிபி சிங்கிள் இருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு வராங்க. ஆனா 65 ஒரு கேஸ் லாஸ டிஸ்கஸ் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட். இந்த NK Bajpai versus Union of India அந்த வழக்குல சுப்ரீம் கோர்ட் ஒரு கேஸ் லாஸ வந்து ரெஃபர் பண்றாங்க. ஆஸ்திரேலியா ஹைகோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. Maxwell versus Murphy, Maxwell versus Murphy, reported in 1957, volume 96, CLR, page number 261, within bracket AUST அப்படின்னா ஆஸ்திரேலியான்னு அர்த்தம். அதுல அந்த நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி CJ டிக்சான் அவர் கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பை ரெஃபர் பண்றாங்க இந்த கேஸ்ல.
நம்முடைய இந்திய உச்ச நீதிமன்றம் என்கே பாஜ்பாய் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அந்த வழக்குல 2012 AIR 2012 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 1310 டிஸ்கஸ் பண்றாங்க. ஆஸ்திரேலியா ஹைகோர்ட் கொடுத்திருக்காங்க. In Maxwell versus Murphy, reported in 1957, volume 96, CLR, page number 261, 261, within bracket AUST, asked. அதனுடைய சீஃப் ஜஸ்டிஸ் டிக்சான் சொல்ற வார்த்தை எல்லாம் வந்து இந்த என்கே பாஜ்பாய் வழக்குல வந்து நம்முடைய சுப்ரீம் கோர்ட் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஜெனரல் ரூல் ஆஃப் காமன் லா இஸ் தட் a statute changing the law ought not, unless the intention appears with reasonable certainty to be understood as applying to facts or events that have already occurred in such a way as to confer or impose or otherwise affect rights or liabilities which the law has defined by reference to the past events, but given rights and liabilities fixed by the reference to the past facts, matters, or events, the law appointing or regulating the manner in which they are to be enforced or their enjoyment is to be secured by judicial remedy is not within the application of such presumption. இதையெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க சார். அதன் பிறகு லேட்டர் ஜட்ஜ்மெண்ட் வருது. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு லீகல் மேக்ஸிம் சொல்றாங்க. மூன்றாவது லீகல் மேக்ஸிம் இதை குறிச்சிங்க. லெக்ஸ் ப்ராஸ்பிசிட் நான் ரெஸ்பிசிட். இது யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அனதர்ஸ் வெர்சஸ் இண்டஸ்இண்ட் பேங்க் அண்ட் அனதர், ரிப்போர்ட்டட் இன் AIR 2016 SC page number 4374. Union of India and another versus IndusInd Bank, private bank adu, IndusInd Bank and another, reported in AIR 2016 SC page number 4374. இந்த வழக்கை டிஸ்கஸ் பண்ற சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க, இந்த லீகல் மேக்ஸிமை யூஸ் பண்றாங்க. ஏன்னா டிஜே எக்ஸாம்ல லீகல் மேக்ஸிம் எல்லாம் கேட்கறாங்க. அதனால நம்ம கண்டிப்பா அதை தெரிஞ்சுக்கணும். அந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட பொறுத்தவரை இது எதை பேஸ் பண்ணிருக்கு? பேஸ்ட் ஆன் இங்கிலீஷ் லா. இங்கிலீஷ் லாவை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்டே இருக்கிறது. இந்த லீகல் மேக்ஸிம் சொல்றாங்க லெக்ஸ் ப்ராஸ்பிசிட் நான் ரெஸ்பிசிட். இதனுடைய அர்த்தம் which means law looks forward and not backward. Lex prospicity non respicity was reiterated by their lordship in holding that legislation is presumed not to be intended to have retrospective operation. Under section 28 of the Indian Contract Act இதை டிஸ்கஸ் பண்றாங்க. Union of India and another versus IndusInd Bank and another, reported in AIR 2016 SC page number 4374. இதுல பயன்படுத்தப்பட்ட இந்த வழக்கில் பயன்படுத்தப்பட்ட லீகல் மேக்ஸிம் லெக்ஸ் ப்ராஸ்பிசிட் நான் ரெஸ்பிசிட். இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா which means law looks forward not backward. இது எல்லாமே நம்ம ஜெனரலா பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இதெல்லாம் பார்த்துட்டு அதன் பிறகு இந்த சட்டத்துக்குள்ள போனாதான் பெஸ்டா இருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று கொடுக்குறேன் சார். ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெரி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி இது. இந்த அத்தாரிட்டி தான் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அந்த அத்தாரிட்டியில ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. என்கே பாஜ்பாய் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த வழக்குல சொல்லப்பட்ட விஷயத்தையும் அப்படியே இந்த வழக்குல அப்படியே இதை ஃபுல்ஃபில் பண்றாங்க. யூனியன் ஆஃப் இந்தியா வர்சஸ் IndusInd Bank இந்த ரெண்டு கேஸ் ரெஃபர் பண்ணி என்ன பண்றாங்கன்னா herein above as to only give prospective application தான் to the amendments brought by Act, the specific relief Amendment Act 2018, not only by substitutions but also new insertions also. 2018 கொண்டு வரப்பட்ட ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல திருத்த சட்டம், அந்த சட்டத்தை பற்றி இந்த ரெண்டு கேஸாஸ் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. என்கே பாஜ்பாய் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா
அடுத்த கேஸ்ல யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் இண்டஸ்இண்ட் பேங்க். இது ரெண்டு கேஸ் ரெஃபர் பண்ண சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. Cases referred here in above is to only give prospective application to the amendments brought about by the Specific Relief Amendment Act 2018, not only by substitutions but also new insertions also. 2018 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் அதுவும் ப்ராஸ்பெக்டிவ் பவர் தான், இது ப்ரொசீஜர் லா தான். இதுதான் இந்த ரெண்டு கேஸ் லாஸும் சொல்றாங்க. அந்த ரெண்டு கேஸ் லாஸ் தான் நாம இதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம். ஒன்னு யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அனதர் வெர்சஸ் இண்டஸ்இண்ட் பேங்க் அண்ட் அனதர் ஏஐஆர் 2016 SC பேஜ் நம்பர் 4374 சொல்றாங்க. அதுல ஒரு லீகல் மேக்ஸிமம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த கேஸ் லாஸ் தான் நாம பார்த்தோம், NK பாஜ்பாய் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இதுலயும் ஆபெக்ஸ் கோர்ட் சொல்றாங்க ரெட்ராஸ்பெக்டிவா ப்ராஸ்பெக்டிவா டிஸ்கஸ் பண்றாங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆஸ்திரேலியா ஜட்ஜ்மெண்ட்டையும் டிஸ்கஸ் பண்றாங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றாங்க இந்த 2018 அமெண்ட்மெண்ட் கூட அத புதுசா எந்த ஒரு சட்டம் வந்தாலும் அந்த புது சட்டத்துக்கு ப்ராஸ்பெக்டிவ் பவர் இருக்கிறது அப்படின்ட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேக்ஸ்வெல் வெர்சஸ் மர்ஃபி ரிப்போர்ட்டட் இன் 1957 வால்யூம் 96 CLR பேஜ் நம்பர் 261 வித்தின் பிராக்கெட்ல ஆஸ்திரேலியா. இதை கொடுத்த இந்த தீர்ப்பு கொடுத்தவர் டிக்சான் CJ சீஃப் ஜஸ்டிஸ் அவர் தான், ஹானரபிள் டிக்சான் லார்ட்ஷிப் அவர் தாங்க கொடுத்த தீர்ப்பு. அது இதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த விஷயத்த சொல்றாங்க. இப்ப இதுவரை நாம இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்டினுடைய விஷயங்களை பார்த்துட்டோம். அப்ப இதனுடைய ஜூரிஸ்டிக்ஷன் என்ன? அப்ப இதனுடைய ஜூரிஸ்டிக்ஷனை பற்றி நம்ம பார்க்கின்ற பொழுது the act defines the law might be generally be exhaustive or non-exhaustive. நம்ம ஏற்கனவே சிஆர்பிசி பார்த்திருக்கின்ற பொழுது ஒரு சிஆர்பிசி என்பது பழைய சிஆர்பிசி இருக்குது. அந்த பழைய சிஆர்பிசி பாத்தீங்கன்னா நாட் எக்ஸாஸ்டிவ், ஒரு முழுமை அடையாத ஒரு சட்டம், முற்று பெறாத ஒரு சட்டம். ஆனா புதிய சிஆர்பிசி பார்க்கறீங்க சொன்னா 1973 சிஆர்பிசி அது ஒரு எக்ஸாஸ்டிவ் லா என்று நாம் பார்த்திருக்கிறோம். அதை போலவேதான் பழைய 1877 ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் அந்த SR ஆக்ட் நாம பார்க்கின்ற பொழுது அது நாட் எக்ஸாஸ்டிவ், இன்எக்ஸாஸ்டிவ். ஆனால் புதிய சட்டம் இப்பொழுது 1963 நாம பார்க்கின்ற பொழுது இது எக்ஸாஸ்டிவ் லா தான். ஹங்கர்ஃபோர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் லிமிடெட், ஹங்கர் HUNGER ஹங்கர்ஃபோர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் லிமிடெட் இன் வாலண்டரி லிக்விடேஷன் பிராக்கெட் குள்ள போட்டுங்க, இன் வாலண்டரி லிக்விடேஷன் வெர்சஸ் ஹரிதாஸ் முந்த்ரா MUNDHRA முந்த்ரா ஹரிதாஸ் முந்த்ரா and others AIR 1972 Supreme Court page number 1826. Hungerford Investment Trust Limited, Hungerford Investment Trust Limited within bracket la in voluntary liquidation bracket close பண்றீங்க versus in voluntary liquidation versus Haridas Mundra MUNDHRA Mundra and others AIR 1972 Supreme Court page number 1826. AIR 1972 Supreme Court page number 1826. இந்த வழக்குல சொல்றாங்க the specific relief act வந்து ஒரு எக்ஸாஸ்டிவ் லா தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1877 வந்து எக்ஸாஸ்டிவ் லா கிடையாது, ஆனால் 1963 ஒரு எக்ஸாஸ்டிவ் லா. அதுல அதன் பின்னிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க, the act is not exhaustive of all kinds of specific reliefs. ஏன்னா 1877 அப்படித்தான். SR Act 1877 was held by the court in India as not exhaustive. Even the wide language contained in section 34 did not exhaust the powers of the court to grant declaratory reliefs. Section 34 is not enough to open the corridors. ஒரு காரிடாருக்கு வந்து open the corridors of civil courts to admit suits filed for a variety of
declaratory reliefs. Ashok Kumar Srivatsav. Ashok Kumar Srivatsav. VASTAV. Srivatsav versus National Insurance Company Limited and others. AIR 1998 Supreme Court. Page number 2046. இந்த வழக்கில் தான் இதை டிஸ்கஸ் பண்றாங்க. Section 34 did not exhaust. The powers of the court to grant declaratory relief. Section 34 is not enough to open the corridors of civil courts to admit suits filed for a variety of declaratory reliefs. Ashok Kumar Srivatsav SRIVASTAV Srivatsav versus National Insurance Company Limited and others. National Insurance Company Limited and others. AIR 1998 Supreme Court. Page number 2046. இதெல்லாம் ஜெனரலா பார்த்த விஷயம். சரிங்க, நம்ம ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் உள்ள போறோம். ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு, அது ஓரல் அக்ரிமெண்ட். ஓரல் அக்ரிமெண்ட் பற்றி பேஸ் பண்ணி நம்ம ஒரு கேஸ் போட முடியுமா? ஓரல் அக்ரிமெண்ட் பற்றி எந்த சட்டத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது? ஆனா செக்ஷன் 9 ஆஃப் தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். நம்ம ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் படிக்கிறேன்னு சொன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், டிபி ஆக்ட் தெரிஞ்சிருக்கணும், லிமிடேஷன் ஆக்டும் தெரிஞ்சிருக்கணும், கான்ட்ராக்ட் ஆக்டும் தெரிஞ்சிருக்கணும். இதனுடன் சேர்த்து ஸ்டாம்ப் ஆக்டும் தெரிஞ்சிருக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டும் தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாம் ஓரளவுக்கு நம்ம டச் பண்ணாதான் இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்டுக்குள்ளே நம்ம பயணம் செய்ய முடியும், கடந்து செல்ல முடியும். ஓரல் அக்ரிமெண்ட் இருக்குன்னா ஓரல் அக்ரிமெண்ட் வச்சு ஒரு கேஸ் போட முடியுமா? டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அண்டர் செக்ஷன் 9ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, ஓரல் அக்ரிமெண்ட் செயல்படுத்த முடியும். இட் கேன் பி என்ஃபோர்சியபிள் பை லா. லார்ட்ஷிப் ராஜசூரிய ஐயா அவங்க ஒரு திருப்பு கொடுத்திருக்காங்க. 2012 வால்யூம் 3 CTC பேஜ் நம்பர் 205. மாண்புமிகு நீதியரசர் ஐயா ராஜசூரிய அவங்க கொடுத்த தீர்ப்பு இது. 2012 வால்யூம் 3 CTC பேஜ் நம்பர் 205. ஓரல் அக்ரிமெண்ட் இருந்தா அதுல கேஸ் போடலாம். இதுல சில ஃபண்டமெண்டலான சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுட்டு உள்ள போனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் சரி, இன்டர்வியூக்கும் சரி, அல்லது பிராக்டிஸ்க்கும் சரி, இதை எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொண்டு உள்ளே சென்றால் கொஞ்சம் நன்றாக இருக்கும். ஏன்னா ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் வந்து அதிகபட்சம் ஒரு 45 செக்ஷனுக்குள்ளதான் இருக்குது. அதை நாம வந்து முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப ப்ளீடிங்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு உள்ள போனாதானே அது நல்லா இருக்கும். ப்ளீடிங்ஸ்னா என்ன? இது ஒரு ஜெனரலான விஷயம். ஆர்டர் 6 ரூல் 3ல ஆர்டர் 6 ரூல் 3A நீங்க அதை பார்க்கணும். அதுலதான் ப்ளீடிங்ஸ்னா என்னன்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இதை தெரியாம நம்ம உள்ள போயிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. சிபிசியை பொறுத்தவரை ஆர்டருக்கும் செக்ஷனுக்கும் ஒரு பிரச்சனை வருது, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்னு சொன்னா செக்ஷன் தான் will prevail over the order. செக்ஷன் தான் மேலோங்கி நிற்கும். ஏன்னா செக்ஷன் வந்து enacted by the parliament. ஆனா ஆர்டர்ஸ் enacted by the high court. மற்ற எல்லா ஸ்டேட்லயும் 51 ஆர்டர்ஸ் இருக்கும், 51 ஆர்டர்ஸ். ஆனா தமிழ்நாட்டில் தான் 52 ஆர்டர் இருக்கும். இது நமக்கு ஜெனரலா தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்ப ஆர்டர் 6 ரூல் 3ல எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? ப்ளீடிங்ஸ்னா என்ன? அப்ப அந்த ப்ளீடிங்ஸ் வந்து எப்படி இருக்க வேண்டும்?
the forms in appendix A when applicable, and where they are not applicable forms of the like character, as nearly as may be, shall be used for all pleadings. Order 6, Rule 3 படி. அப்ப பிளைண்ட்னா என்ன சார்? அது ஒரு கொஸ்டின் இருக்கு. நம்ம ப்ளீடிங்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ப்ளீடிங்ஸ் எப்படி இருக்கணும்? அப்பெண்டிக்ஸ் ஏல சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்களா இருக்கணும். அப்ப இது எதில் சொல்லியிருக்காங்க? ஆர்டர் 6 ரூல் 3ல இது சொல்லப்பட்டிருக்கிறது. அதே விஷயத்தை நம்ம சிபிசி நம்ம வந்து ஏன்னா பேஸ் நம்ம தெரிஞ்சுட்டு உள்ள போனாதான் சார் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்பெண்டிக்ஸ் ஏல அதன்படிதான் ப்ளீடிங்ஸ் வந்து இருக்கும். அப்ப அப்பெண்டிக்ஸ் பி நீதிமன்ற கட்டளை ப்ராசஸ் இருக்கும். அப்பெண்டிக்ஸ் சி டிஸ்கவரி, இன்ஸ்பெக்ஷன் அண்ட் அட்மிஷன் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அப்பெண்டிக்ஸ் டி டிகிரி பத்தி இருக்கும். நம்ம டிகிரி ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஆர்டர் அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2ல சிபிசில டிகிரினா என்ன? ஃபார்மல் அட்ஜுடிகேஷன், ஃபார்மல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அட்ஜுடிகேஷன். அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிபிசி டிஃபைனிங் செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2, செக்ஷன் 2 சப்செக்ஷன் 9, செக்ஷன் 2 சப்செக்ஷன் 14, செக்ஷன் 2 சப்செக்ஷன் 12. இதெல்லாம் மறக்கவே கூடாது. நீங்க டிகிரினா என்ன, ஜட்ஜ்மெண்ட்னா ஆர்டர்னா என்ன? ஒரு ஜட்ஜ்மெண்ட் எதை பேஸ் பண்ணியிருக்கும், ஒரு டிகிரி எதை பேஸ் பண்ணியிருக்கும்? அப்பெண்டிக்ஸ் ஏ எதை பத்தி சொல்லுது? ப்ளீடிங்ஸ் பத்தி சொல்றாங்க. பி எதை பற்றி சொல்றது? ஒரு ப்ராசஸ் பற்றி, நீதிமன்ற கட்டளை பற்றி சொல்றாங்க. சி எதை பற்றி சொல்கிறது? ஒரு டிஸ்கவரி, இன்ஸ்பெக்ஷன் அண்ட் அட்மிஷன் பற்றி சொல்றாங்க. டி எதை பற்றி சொல்கிறது? ஒரு டிகிரி. அப்ப D1 எதை சார் சொல்லுது? அதுதான் கேவியட் சார். மெட்ராஸ் ஹைகோர்ட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து 148A கொண்டு வராங்க. ஆர்டர் நம்பர் 52 அங்க கொண்டு வராங்க. அப்ப இ எதை பற்றி சொல்கிறது? எக்ஸிகியூஷன். எஃப் எதை பற்றி சொல்கிறது? சப்ளிமெண்டல் ப்ரொசீடிங்ஸ். ஜி எதை பற்றி சொல்கிறது? அப்பீல், ரெஃபரன்ஸ் அண்ட் ரிவ்யூ. ஹெச் எதை பற்றி சொல்கிறது? மிஸ்லேனியஸ். இந்த அப்பெண்டிக்ஸ்ல ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச், நடுவுல டிக்கு பக்கத்துல D1 இருக்கு. அதான் கேவியட். 148A அண்டர் செக்ஷன் 148A ஆஃப் சிபிசி. இந்த அப்பெண்டிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த அப்பெண்டிக்ஸை பற்றி தான் ஒரு ப்ளீடிங்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்றதுதான் ஆர்டர் 6 ரூல் 3ல சொல்றாங்க. அப்ப அப்பெண்டிக்ஸ் ஏ ப்ளீடிங்ஸ் சொல்றாங்க. அப்பெண்டிக்ஸ் பி வந்து ப்ராசஸ், நீதிமன்ற கட்டளை பற்றி சொல்றாங்க. அப்பெண்டிக்ஸ் சி பாத்தீங்கன்னா டிஸ்கவரி, இன்ஸ்பெக்ஷன் அண்ட் அட்மிஷன் பற்றி சொல்றாங்க. அப்பெண்டிக்ஸ் டி எதை பற்றி சொல்றாங்கன்னா டிகிரி, அதை பற்றி சொல்றாங்க. டிகிரினா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2 ஆஃப் தி அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2 ஆஃப் தி சிபிசி. D1 கேவியட் பத்தி சொல்றாங்க. இ எக்ஸிகியூஷன் பத்தி சொல்றாங்க. எஃப் சப்ளிமெண்டல் ப்ரொசீடிங்ஸ் பத்தி சொல்றாங்க. ஜி அப்பீல், ரெஃபரன்ஸ், ரிவ்யூ பத்தி சொல்றாங்க. ஹெச் வந்து மிஸ்லேனியஸ் பத்தி சொல்றாங்க சார். இது வந்து பேஸ் நம்ம கண்டிப்பா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இன்டர்வியூல உங்ககிட்ட क्वेश्चन கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்றது? 148க்கு வந்து எது பயன்படும்? எந்த அப்பெண்டிக்ஸ்? அப்பெண்டிக்ஸ் D1. ப்ளீடிங்ஸ்க்கு எந்த அப்பெண்டிக்ஸ் பயன்படுது? அப்பெண்டிக்ஸ் ஏங்க. ஒரு டிகிரிக்கு வந்து எந்த அப்பெண்டிக்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க? அப்பெண்டிக்ஸ் டி. அப்ப இதெல்லாம் தெளிவா நாம் தெரிந்து கொண்டு உள்ளே சென்றால் நன்றாக இருக்கும். இல்ல நேரடியா ஸ்பெசிபிக் எஸ்ஆர் ஆக்ட் நேரடியா போகணும்னு சொன்னாலும் நான் நடத்த தயாரா இருக்கேன். ஏன்னா ஜெனரல் விஷயங்கள் நமக்கு முக்கியம் சார். இந்த ஆக்டை பொறுத்தவரையிலும் ஜெனரல் விஷயங்கள் மிக முக்கியம். அது மட்டுமல்ல, இதுல ஒரு சில ஜட்ஜ்மெண்ட் சொல்லும். இப்ப ஜெனரலா வந்து ஒருத்தர் வந்து சூட்டு போடுறாரு, சூட்டு போட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட்டாங்க. இப்போ அதுக்கு நீங்க வந்து மறுப்பு ஏதாவது தெரிவிக்கணுமா இல்லைங்களா? மறுப்பு ஏதாவது தெரிவிக்க வேண்டுமா இல்லையா? அப்படி மறுப்பு தெரிவிக்கலாம் என்ன அர்த்தம்? அப்ப அவர் ரிஃப்யூஸ் பண்ணது, டினை பண்ணி போட்டுக்கிறது அத்தனையும் வந்து நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று அர்த்தம். அதானே? அதனால்தான் நம்ம என்ன பண்ணணும், அதை கரெக்டா வந்து டினை பண்ணிடுவாங்க நிறைய பேர். நீங்க டினை பண்ணாம இருக்கிறீங்கன்னு சொன்னா பின்னாடி அது உங்களுக்கே பாதகமா போயிடும்.
சுந்தரம் வெர்சஸ் அமிர்தவல்லி 2010 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் சிவில் வால்யூம் 1 பேஜ் நம்பர் 563. எதிர்வாதியினுடைய எதிர் வழக்குரைக்கு நீங்க என்ன பண்ண பதில் கண்டிப்பா கொடுத்தாகணும். வாதி வந்து அந்த எதிர் வழக்குரை வந்து தாக்கல் பண்ணிட்டாரா, அதுக்கு பதில் கண்டிப்பா கொடுத்தாகணும். இல்லைன்னு சொன்னா பிரசம்ப்ஷன் ஆஃப் லா இஸ், கோர்ட் எப்படி எடுத்துக்குவாங்கன்னா அந்த டிஃபெண்டன்ட் என்னென்ன சொல்லியிருக்கிறாரோ அதையெல்லாம் வந்து பிளைன்டிஃப் வந்து அட்மிட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். சுந்தரம் வெர்சஸ் அமிர்தவல்லி 2010 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் சிவில் வால்யூம் 1 பேஜ் நம்பர் 563. இதே கேஸ்ல வந்து டிஎன்சிஜே அதுலயே ரிப்போர்ட் ஆயிருக்கு சார். 2010 டிஎன்சிஜே வால்யூம் 2 பேஜ் நம்பர் 171. இது ஜெனரலான விஷயம். அது மட்டுமல்ல, இதில் நம்ம சுவாதீனம் எடுக்க போறோம், அதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம். ரைட். இந்த கேஸ்ல சார், he who comes to equity must come with clean hands. இதை சொன்ன வழக்கு பிரேம்ஜி ரட்டன் சே ஷா. பிரேம்ஜி ரட்டன் சே RATANSEY ரட்டன் சே ஷா SHAH. பிரேம்ஜி ரட்டன் ஷா versus Union of India 1994 volume 5 SCC page number 547. இந்த வழக்குல என்னன்னா, இந்த பிரேம்ஜி ரட்டன் சே ஷா versus Union of India 1994 volume 5 SCC page number 547. இந்த வழக்குல ஒரு மருந்து வாங்குறாங்க, அதனுடைய பிராண்டட் இருக்கிறது, அது மெக்சிகன் பாம்னு சொல்றாங்க. அது வந்து ரேர் மெடிசன், அது நல்ல குவாலிட்டி உள்ளது. இத மாதிரியே இன்னொருத்தர் என்ன பண்றாரு, அதே அப்படியே ஆர்டினரி ஆயின்மெண்ட் மாதிரி அவரும் விற்கிறார். அப்ப அந்த வெண்டார்ஸ்னுடைய டெஸ்கிரிப்ஷன் பீயிங் டிஸ்ஆனஸ்ட். அப்ப இவ்வாறு இருக்கும் பட்சத்துல no injunction can be issued to restrain another dealer. ரெண்டு டீலர், ஒரு டீலர் ஏ என்ற டீலர் என்ன பண்றாரு, மெக்சிகன் பாம்னு ஒரு நல்ல தரமான மருந்து வச்சிருக்காரு. அதே மாதிரி காப்பி அடிச்சு இவர் ஒரு போலிய ஒரு மருந்து வச்சிருக்காரு. அப்ப இந்த நபர் போயிட்டு எனக்கு வந்து இன்ஜெக்ஷன் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் இந்த வார்த்தை இந்த மேக்ஸிமம் பயன்படுத்துறாங்க. He who comes to equity must come with clean hands. அந்த மருந்து கம்பெனிக்கு அந்த மெக்சிகன் பாம் BALM பாம், அந்த கம்பெனி மருந்து மாதிரியே இவர் தயாரிச்சு விற்கிறாரு. இவர் போயிட்டு வந்து அந்த கம்பெனி மருந்து வந்து தடை பண்ணுங்க, அதுக்கு வந்து விற்க கூடாதுன்னு சொல்லி தடை உத்தரவு கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. இப்ப நீதிமன்றம் இதை விசாரிக்கிறாங்க. விசாரிச்ச பிறகு சுப்ரீம் கோர்ட் இதுல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அந்த மருந்து கம்பெனி மாதிரி தான் நீங்களே தயாரிச்சு வச்சிருக்கீங்க, நீங்க வந்து ஒரு சுத்தமான கரத்தோட ஒரு கிளீன் ஹேண்ட்ஸா வந்து நீங்க இந்த கோர்ட் அப்ரோச் பண்ணலாம், அதனால உங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் கிராண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல he who comes to the equity must come with clean hands. இதை சொன்ன வழக்கு பிரேம்ஜி ரட்டன் சே ஷா versus Union of India 1994 volume 5 SCC page number 547 547. ஏன்னா ஸ்பெசிபிக் ரிலீஃப் கேட்கறீங்கன்னு சொன்னா நீங்க வந்து சுத்தமா இருக்கணும், நீங்க சரியா இருக்கணும். அதன் பிறகு நீங்க போயிட்டு ஸ்பெசிபிக் ரிலீஃப் கேட்டாதான் உங்களுக்கு வந்து ரிலீஃப் கொடுக்க முடியும், இல்ல ரிலீஃப் கிடைக்காது. இந்த சரி ஒரு ஒரு வெறும் ஒரு பேர் இன்ஜெக்ஷன் போடாம மேயர் சூட் ஃபார் இன்ஜெக்ஷன் மட்டும் போடலாமான்னு சொன்னா கண்டிப்பா போடலாம் சார். ரைட், நாம செக்ஷனுக்குள்ள போயிடலாம். இப்ப இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட பார்ப்பதற்கு முன்பாக
சில ப்ரொசீஜர்ஸ பார்த்துட்டு உள்ள போயிடலாம். ஸ்பெசிபிக் ரிலீஃப் நீங்க வந்து மூவபிளா இம்மூவபிள் பத்தி நீங்க கேக்குறீங்கன்னு சொன்னாவே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்த அந்த ஆர்டிகிளை கொண்டு வந்து ஒரு நார்மலான ஆர்டிகிளா கொண்டு வந்து வச்சுட்டாங்க. நீங்க இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் படிக்கிறீங்கன்னு சொன்னாவே அண்டர் ஆர்டிகல் 300A ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950 அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். No impact over the right of a transferee to transfer a contract of sale under article 300A. இதுக்கு 3 லீகல் மேக்ஸிம் நான் சொல்லி இருக்கிறேன். அது மட்டுமல்ல, செக்ஷன் 54 டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டும் இது வந்து does not create any interest or discharge over the property to the transferee. The contract for sale பாத்தீங்கன்னா it doesn't create any interest or charge over the property to the transferee under section 54 of transfer of property act. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இது அப்பெண்டிக்ஸ் A ஃபார்ம் 47ல தான் இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் பத்தி சொல்றாங்க. அப்ப லிமிடேஷன் ஆக்ட பார்த்தீங்கன்னு சொன்னா அண்டர் ஆர்டிகல் 54 லிமிடேஷன் ஆக்ட்ல 54ல தான் சொல்றாங்க. அங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஒப்பந்தம் இருக்குது, அந்த ஒப்பந்தத்துல வந்து தேதியே குறிப்பிடல. அப்ப தேதி குறிப்பிடலாம் என்ன அர்த்தம்? தேதி குறிப்பிட்டிருந்தாங்கன்னா அந்த தேதி முடிவடைந்த பிறகு அதுல இருந்து 3 வருஷம் ஸ்டார்ட் ஆகும். அதான் லிமிடேஷன் ஆக்ட். ஏவுக்கு பிக்கு இடையில வந்து ஒரு கான்ட்ராக்ட், ஒரு அக்ரிமெண்ட். இந்த நிலத்தை வந்து நான் வாங்கிக்கிறேன் 10 லட்ச ரூபா, இந்தாங்க 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், மீதி 5 லட்ச ரூபாய 3 மாசத்துக்குள்ள கொடுத்துட்டு உங்க நிலத்தை வந்து நான் வந்து கிரயம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஒப்பந்தத்தினுடைய ஷரத்து, கண்டென்ட்ஸ் ஆஃப் தி அக்ரிமெண்ட். அந்த ஒப்பந்த ஷரத்துகளில் சொல்லப்பட்ட விஷயங்கள், ஒரு ஏக்கர் 10 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா பணம் அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு, மீதி ரெஸ்ட் ஆஃப் மணி பாத்தீங்கன்னா 5 லட்ச ரூபா இருக்கு, ரிமைனிங் போர்ஷன் ஆஃப் த மணி. அந்த 5 லட்ச ரூபாய் நான் 3 மாசத்துல கொடுத்துறேன்னு சொல்றாரு. 3 மாதத்திற்குள்ளாக மீதமுள்ள 5 லட்ச ரூபாயை இந்த அக்ரிமெண்ட் படி நான் திருப்பி கொடுத்துட்டு இந்த இடத்த நான் கிரயம் பண்ணிக்குவேன். அப்ப கிரயம் பண்றது நீங்க முன் வரலாம் சொன்னா நாங்க கோர்ட்ல டெபாசிட் பண்ணிட்டு நீதிமன்றத்தின் மூலமாக நான் பரிகாரம் தேடிக்கொள்ளும். இதான் ஒப்பந்தத்துல இருக்கு. இப்ப 1/1/2020 ஒரு ஒப்பந்தம் போடுறாரு. பீரியட் ஆஃப் டைம் பாத்தீங்கன்னா 3 மாசம். அப்ப 3 மாசத்துக்குள்ள அவர் கேஸ் போடணுமா அல்லது 3 மாசம் முடிஞ்ச பிறகு கேஸ் போடணுமா? ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட், ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஏன்னு நீங்க கேக்குறீங்கன்னு சொன்னாவே ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய, அதாவது ஸ்டிப்புலேட்டட் பீரியட் 3 மாசம், அந்த 3 மாசத்துக்குள்ள வழக்கு போடணும்னு அவசியம் கிடையாது. 3 மாதம் முடிந்த பிறகு அதுல இருந்து 3 வருஷம் ஸ்டார்ட் ஆகும். 1/1/2020 ஒரு ஒப்பந்தம், 3 மாசம் டைம். அப்போ 3 மாசம் முடிஞ்சு போச்சு. லிமிடேஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா, ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்டிப்புலேட்டட் பீரியட் வந்து எக்ஸ்பயர் ஆன பிறகுதான் அதுல இருந்து 3 வருஷம். அப்பனா மார்ச் மாசம் முடிஞ்சிருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், அந்த 3 மாசம் முடிஞ்சதுல இருந்து தான் 3 வருஷம் ஸ்டார்ட் ஆகும். இதான் அண்டர் ஆர்டிகல் 54 ஆஃப் தி லிமிடேஷன் ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள். அதுல வந்து டைம் சொல்லலன்னா இந்த 3 மாசம்ன்றத டைம் சொல்லாம விட்டாங்க. அப்ப எதிர்பார்ட்டிக்கு நம்ம நோட்டீஸ் அனுப்புறோம் இல்லைங்களா, அந்த நோட்டீஸை எதிர்பார்த்து பெற்றுக்கொள்கிறார் அல்லது வாங்க மறுக்கிறார், அந்த தேதியிலிருந்து 3 வருஷத்துக்குள்ள நம்ம சூட்டு போட்டுடணும். இதுதான் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட். இதே ஒரு ப்ரோ நோட் இருக்கு, அண்டர் செக்ஷன் 4ல வருதுன்னு வச்சுங்க. அண்டர் செக்ஷன் 4 ஆஃப் NI ஆக்ட், நெகோஷியபிள் இன்சூரன்ஸ் ஆக்ட், அண்டர் செக்ஷன் 4 ப்ராமிசரி நோட், ஒரு ப்ரோ நோட். அந்த ப்ராமிசரி நோட்ல வந்து டேட் குறிப்பிட்டிருக்காங்கன்னா அந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ள 3 வருஷத்துக்குள்ள வழக்கு போட்டுடணும். ப்ரோ நோட்டுக்கு அந்த தேதி வந்து ப்ரோ நோட்ல எழுதிருப்பாங்க பாருங்க,
அந்த தேதியிலிருந்து 3 வருஷம் தான். ஆனா ஸ்பெசிபிக் ரிலீஃப்க்கு அந்த ஒப்பந்தத்துல சொல்லப்பட்டிருக்கின்ற 3 மாசமோ 3 மாசத்துக்குள்ள இந்த இடத்தை நான் வாங்கிக்கிறேன், 6 மாசத்துக்குள்ள இந்த பில்டிங்கை வாங்கிக்கிறேன், அல்லது 10 மாசத்துக்குள்ள இந்த பில்டிங்கை வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க. அந்த 10 மாசமோ 6 மாசமோ 3 மாசமோ அல்லது 1 வருஷமோ 2 வருஷமோ, இந்த ஸ்டிபுலேட்டட் பீரியட், அந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய, உடன்படிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்டிபுலேட்டட் பீரியட் முடிஞ்சதுல இருந்து தான் 3 வருஷம் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட். ஆனா ப்ராமிசரி நோட் அப்படி கிடையாது. அந்த ப்ரோ நோட்ல வந்து தேதி குறிப்பிட்டிருக்காங்கன்னா அந்த தேதியில இருந்து 3 வருஷத்துக்குள்ள சூட்ட போடணும், இல்ல பார் பை லிமிடேஷன் ஆயிடும். ஆனாலும் அதுல ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கிறது. ப்ரோ நோட்ல சில நேரங்கள்ல இந்த பாரோவர் என்ன பண்ணுவாரு, வட்டி அசல் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது கொடுத்திருப்பாரு மணி லெண்டர் கிட்ட. மணி லெண்டர் கிட்ட கொடுக்குறாருன்னு சொன்னா அதை மணி லெண்டர் பெற்றுக்கொண்டு அந்த ப்ரோ நோட்ல பின் பக்கத்துல ஏதாவது குறிப்பு எழுதி வச்சிருக்காரு, இந்த மாசம் இந்த தேதி இந்த வருஷத்துல இவ்வளவு ரூபாய் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி. அப்படி ஏதாவது பின் பக்கத்துல குறிப்பு எழுதியிருந்தா அந்த குறிப்பு எழுதப்பட்ட தினத்திலிருந்து 3 வருஷம் அந்த ப்ரோ நோட் செல்லும். ஏன்னா சில நேரத்துல இந்த மாதிரி சூட்டு வந்தா விட்டுறாதீங்க, தைரியமா சூட்டை ஃபைல் பண்ணுங்க. சரிங்க. 1/12/2012 ஒரு அமெண்ட்மெண்ட் ஒண்ணு வந்திருக்கு, தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட். இந்த 1/12/2012 வந்த அமெண்ட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, அண்டர் செக்ஷன் 17 சப்செக்ஷன் 1 கிளாஸ் G 17(1)G என்று சுருக்கமா சொல்லுவாங்க. இந்த ஆக்ட் நம்பர் 29/2012. அதன்படி கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன், செக்ஷன் 17 பொறுத்தவரை கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன். கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் பாருங்க, the value of the property பாத்தீங்கன்னா 100 and upwards, 100 ரூபாயோ அல்லது 100 ரூபாய்க்கு மேற்பட்ட எந்த ஒரு சொத்தாக இருந்தாலும் சரி அதை கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும். இதுதான் அண்டர் செக்ஷன் 17 சப்செக்ஷன் 1 கிளாஸ் G of the ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908 வந்து சிபிசி வந்தப்பவே பதிவு சட்டமும் வந்து விட்டது. தமிழ்நாட்டில் அமெண்ட்மெண்ட் 1/12/2012 அந்த அமெண்ட்மெண்ட், அந்த ஆக்ட் நம்பர் 29/2012. அதுல அண்டர் செக்ஷன் 17 சப்செக்ஷன் 1 கிளாஸ் G கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன். அப்ப செக்ஷன் 8 எதை பத்தி சொல்லுது, ஆப்ஷன். அப்ப ஆப்ஷன் ஆஃப் த பார்ட்டி, அந்த தரப்பினருடைய விருப்பத்தை பொறுத்து பதிவு பண்ணாலும் பண்ணாலும் போலாம். ஆனா இப்போ பதிவு பண்ணிதான் ஆகணும். கார்ல ரொம்ப காஸ்ட்லியான கார் எதுன்னு பாத்தீங்கன்னா BMW கார்னு நம்ம சொல்றோம். அதை போல ஆவணங்கள்ல ரொம்ப காஸ்ட்லியான ஆவணம் டாக்குமெண்ட்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா GMW. G stands for gift deed, deed of gift. M stands for mortgage, deed of mortgage, mortgage deed. W stands for will. இது மூன்றுமே கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டிய ஒரு ஆவணம். இது மூணுக்குமே 2 அட்டஸ்டர் கண்டிப்பா இருக்கணும். GMW கார்ல காஸ்ட்லினா BMW கார்னு வச்சுங்க. அது மாதிரி டாக்குமெண்ட்ல ரொம்ப வேல்யூபிளான டாக்குமெண்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் டீடு, மார்க்கேஜ் டீடு, வில், GMW. இதுக்கு 2 அட்டஸ்டர் கண்டிப்பா வேணும். நீங்க சிஆர்பிஸ்ல படிக்கிறீங்க, பவர் மெகசர், வரைபட மெகசர், கன்ஃபெஷன், அதாவது அரெஸ்ட், கன்ஃபெஷன், ரெக்கவரி. இது மூணு ஒரு கோல்டன் ட்ரையாங்கிள். இது மூணுக்குமே 2 சாட்சி வேணும், கண்டிப்பா 2 விட்னஸ் வேணும். அரெஸ்ட், கன்ஃபெஷன், ரெக்கவரி, இது மூணு ஒரு கோல்டன் ட்ரையாங்கிள். எப்படி ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 21 ஒரு கோல்டன் ட்ரையாங்கிள் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி ஆர்டிகல் 21A, ஆர்டிகல் 45, ஆர்டிகல் 51 இது ஒரு கோல்டன் ட்ரையாங்கிள். அதை போலவே சிஆர்பிஸ்ல அரெஸ்ட், கன்ஃபெஷன், ரெக்கவரி இது மூணு ஒரு கோல்டன் ட்ரையாங்கிள். இது மூணுக்குமே பாத்தீங்கன்னா 2 விட்னஸ் வேணும். அரெஸ்டுக்கா 2 விட்னஸ் வேணும், கன்ஃபெஷனா 2 விட்னஸ் வேணும், ரெக்கவரியா 2 விட்னஸ் வேணும். அதை போலவே இந்த GMW என்று சொல்லக்கூடிய கிஃப்ட், மார்க்கேஜ், வில்,
2 விட்னஸ் வேணும். அப்ப 68 நம்ம படிக்கிறோம். 68 அண்டர் செக்ஷன் 68 நம்ம பார்க்கின்ற பொழுது அதுல எனி ஒன் ஆஃப் த விட்னஸ் கண்டிப்பா டீபோஸ் பண்ணணும். ஷால் பி டீபோஸ், உறுதிப்படுத்த வேண்டும். ஒரு வில்லு எடுத்து வைக்கிறாங்க. வில்லு எப்போ வந்து எக்ஸிக்யூட் ஆகும்? ஆஃப்டர் த டெத் ஆஃப் தி எக்ஸிக்யூட்டர். அந்த வில்லை யார் எழுதி வைத்தாங்களோ அந்த நபர் இறந்த பிறகுதான் அந்த வில்லு வந்து நடைமுறைப்படுது. அப்ப அந்த வில்லு வந்து whether that will is genuine or not. சில பேர் என்ன டிஃபென்ஸ் எடுப்பாங்க? அவங்க உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா இருந்தாங்க, பெட் ரிட்டன் ஸ்டேஜ்ல இருந்தாங்க, அப்ப ஏமாத்தி ஒரு கையெழுத்து வாங்கிட்டாருங்க, இது பொய்யான ஆவணங்க, ஏதோ ஒரு காரணங்களை டிஃபென்ஸ் எடுப்பாங்க சில பேர். அப்ப அதை ப்ரூவ் பண்ணா என்ன அர்த்தம்? அண்டர் செக்ஷன் 68 படி எனி ஒன் ஆஃப் த விட்னஸ் ஷால் பி டீபோஸ்ட். கண்டிப்பா யாராவது ஒரு சாட்சியாவது கண்டிப்பா அதை வந்து என்ன பண்ண டீபோஸ் பண்ணணும், உறுதிப்படுத்தணும். அந்த வில்லு உண்மைதான், அது எழுதுறது எனக்கு தெரியும் தான், அதுல இருக்கிற கண்டென்ட்ஸ் ஆஃப் த வில்லு எனக்கு தெரியும், நான் தான் சாட்சி கையெழுத்து போட்டேன், இறந்து போன அந்த அவங்கதான் அந்த அம்மா தான் வந்து இவருக்கு எழுதி வச்சாங்க இன் ஃபேவர் ஆஃப் ஹிம், தட் வில் வாஸ் எக்ஸிக்யூட்டட் பை தி டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தணும். அப்ப அந்த 3 ஆவணங்களும் மிக முக்கியம். செக்ஷன் 68 மிக முக்கியம் எவிடன்ஸ் ஆக்ட்ல. அதை போலவே செக்ஷன் 49 டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், இதே செக்ஷன் 49 வந்து ஸ்டாம்ப்ஸ் ஆக்ட் இருக்கு, இந்தியன் ஸ்டாம்ப்ஸ் ஆக்ட் இருக்கு. செக்ஷன் 35 இருக்குது, இன்சஃபிஷியன்ட் ஸ்டாம்ப்ஸ். அப்ப 10 டைம்ஸ் என்ன பண்ணலாம்? அதுக்கு இம்போஸ் பண்ணலாம். போதுமான நீதிமன்ற கட்டணம் இல்லை, போதுமான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அங்க வந்து ஒட்டல. செக்ஷன் 35ல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன பண்ணலாம்? நடவடிக்கை எடுக்கலாம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாம்? 10 டைம்ஸ் ஆஃப் தி ஸ்டாம்ப் டியூட்டி இம்போஸ் பண்ண முடியும். சில நேரங்களில் டாக்குமெண்ட்ஸ் வந்து கோர்ட்ல போட்டுருவாங்க. அப்ப அதர் சைட் டிஃபெண்டன்ட் கவுன்சில் வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிருவாரு, அது இன்சஃபிஷியன்ட் ஸ்டாம்ப் டியூட்டிங்க அப்படின்னு சொல்லி ரைஸ் பண்றாங்க. இப்ப ரைஸ் பண்றப்ப என்ன பண்ணலாம்? நீதிமன்றம் அதுக்கு உத்தரவு போடலாம், சஃபிஷியன்ட் ஸ்டாம்ப் டியூட்டி நீங்க பே பண்ணுன்னு சொல்லி உத்தரவு போடலாம். அது மட்டும் இல்ல, லாஸ்ட் டிஜேல பிரிலிமினரி எக்ஸாம்ல ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. ஒரு இன்சஃபிஷியன்ட் ஸ்டாம்ப் டியூட்டி ஒட்டப்பட ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, 2 பார்ட்டியும் வந்துட்டாங்க, பிளைண்டிஃப் டிஃபெண்டன்ட் இருக்காங்க, ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீடிங்ஸ் அனுப்புங்க, லோக் அதாலத்துக்கு அனுப்புங்க, நாங்க வந்து செட்டில் ஆகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப லோக் அதாலத்துக்கு அனுப்புனா லோக் அதாலத்து பாத்தீங்கன்னா சட்டத்தை பாத்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 19ல வந்து அனுப்புறாங்க. சிபிசில 89 அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கும். சிஆர்பிசில 265 ஏவுல ஆரம்பிச்சு எல்ல வரலையும் முடியும். சாப்டர் நம்பர் 21 கேபிட்டல் ஏ ப்ளீ பார்கெனிங். அப்ப நீதிமன்றம் என்ன செய்யலாம்னா, நீங்க காம்ப்ரமைஸ் ஆகுங்க, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை, ஆனா நீதிமன்றத்துக்கு ஒட்ட வேண்டிய நீதிமன்ற கட்டணத்தை நீங்க ஒட்டித்தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் வந்து கோர்ட் கேன் பி இம்பவுண்டட். நீதிமன்றம் அந்த ஆவணத்தை முடக்கி வைக்கலாம். லாஸ்ட் டிஜே 2020 டிஜே பிரிலிமினரி எக்ஸாம்ல இது ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க சார். அது மட்டும் இல்ல, அந்த செக்ஷன் 53A ஆஃப் தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் இருக்கு. சப்சிக்வென்ட் பர்ச்சேசர் இருப்பார் இல்லைங்க, அவர் விஷயமே தெரிஞ்சிருக்காது. அண்டர் செக்ஷன் 53A ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் இதுக்கு பொருந்தும். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் வந்து ஒரு சேல் அக்ரிமெண்ட் வந்து நாட் பதிவு பண்ணாம இருக்கிறாங்கன்னு சொன்னா, அப்ப இது வந்து சென்ட்ரல் ஆக்ட், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது சென்ட்ரல் ஆக்ட்னு. 53A இது வந்து அப்ளிகபிள் ஆகுமா? ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட். செக்ஷன் 49 ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் வந்து இது ஆப்ஷனல் சொல்றாங்க, அது வந்து பொருந்துமா? ஏன்னா இப்ப எந்த ஒரு ஆவணமா இருந்தாலும் சரிங்க சார், அது பதிவு செய்வது எல்லா விதத்திலும் நல்லது. சில ஆவணங்களை பதிவு செய்யாம இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அண்டர் செக்ஷன் 17 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஜில சொல்றாங்க, 100 ரூபாயோ அதற்கு மேற்பட்டு வேல்யூ உள்ள மதிப்புடைய எந்த ஒரு சொத்தாக இருந்தாலும் சரி கண்டிப்பா பதிவு பண்ணுங்க, கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இப்ப இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட நீங்க கொண்டு போறீங்க, ஸ்பெசிபிக் ரிலீஃப்ல நீங்க கேக்குறீங்கன்னு சொன்னா ஒரு விஷயம் கண்டிப்பா ஃபண்டமெண்டலா இருக்கணும். அது எதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு உடன்படிக்கை ஒப்பந்தம் இருக்கு, அதுல ஏவும் பி என்ட்ரி அவங்க வந்து தே ஆர் என்டர் இன்டு தி அக்ரிமெண்ட்.
ஆர் கான்ட்ராக்ட். ஒரு ஒப்பந்தம் செல்லத்தகுந்த ஒப்பந்தம் சொன்னாவே அண்டர் செக்ஷன் 2D வரணும். 2A, B, C டிஃபைனிங் செக்ஷன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 நாம கண்டிப்பா பார்க்கணும். ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணிருக்கணும், அதை இன்னொருத்தர் வந்து அக்செப்ட் பண்ணிருக்கணும், அப்ப கன்சிடரேஷன் இருக்கணும், அப்பதான் அக்ரிமெண்ட் ஆகும். ப்ரப்போசல், அக்செப்டன்ஸ், கன்சிடரேஷன், அக்ரிமெண்ட். இதை வந்து லாஸ்ட் டிஜியோல ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. ஒரு ஒப்பந்தம் வந்து எப்படி இருக்கணும், எந்த நடைமுறையில் இருக்கணும். அப்ப ப்ரப்போஸ் பண்ணணும். ஆமாங்க, நான் என் இடத்த வந்து விற்கிறேன்னு சொல்லி நான் முன் வரேங்க. ஒரு தீர்மானத்தை ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்றாங்க, முன்மொழிங்கன்னு சொல்றாங்க, முன் வருதல். அப்ப வந்து அதை முன் வராங்க. அது வந்து எதிர்பார்த்து என்ன பண்றாரு, அக்செப்டன்ஸ் கொடுக்கணும், ஏற்புரை ஏற்றுக்கணும். ஆமாங்க, நான் சரிங்க, நான் வாங்கிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி அக்செப்டன்ஸ் பண்ணணும். 2A, 2B, அடுத்த 2C. அப்ப ஏற்புரை கொடுக்கிறாரு சொன்னா, கொடுத்து விட்ட பிறகு ஒரு லாஃபுல் கன்சிடரேஷன் இருக்கணும். 2D. இது எல்லாம் இருந்தா ஒரு அக்ரிமெண்ட் வரும் சார். இது பேஸ் ஃபண்டமெண்டல். இது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். இந்த பேஸ் இருந்தா தான் உள்ள போக முடியும் நாம. ஏன்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டை பொறுத்தவரை அது சப்ஸ்டான்டிவ் லா அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்டை பொறுத்தவரை எஸ்ஆர் ஆக்ட் வந்து ஒரு ப்ரொசீஜர் லான்னு பார்த்துட்டோம். எஸ்ஆர் ஆக்ட் வந்து ஒரு எக்ஸாஸ்டிவ் லா தான், ஒரு முழுமையான சட்டம் தான், அதுல மாற்று கருத்தும் கிடையாது. அந்த முழுமையான சட்டத்திற்கு ப்ராஸ்பெக்டிவ் லா பவர் தான் உண்டு, அதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்ப இது எல்லாம் இருந்தாதான் ஒரு கான்ட்ராக்ட் ஆகும். இப்ப லாஃபுல் கன்சிடரேஷன் இருக்கணும், லாஃபுல் ஆப்ஜெக்ட் இருக்கணும். அண்டர் செக்ஷன் 2D என்ன சொல்றாங்க, குவிட் ப்ரோ கோ. அப்படின்னா சம்திங் இன் ரிட்டர்ன் அர்த்தம். அந்த கன்சிடரேஷன் எப்படி இருக்கலாம், ப்ராமிஸ் வேணும், ப்ரொபோசல், அக்செப்டன்ஸ், ப்ராமிஸ், கன்சிடரேஷன், அக்ரிமெண்ட். அந்த கன்சிடரேஷன் முழுவதுமா இருக்கலாம், அல்லது பகுதியளவு இருக்கலாம், அல்லது பார்ட்லி ப்ராமிஸ் ஆர் ஃபுல்லி ப்ராமிஸா இருக்கலாம். அது லாஃபுல் கன்சிடரேஷனா இருக்கும். அப்போ ஒரு ஒப்பந்தம் வந்து சட்டப்படி செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 23 மறக்கவே கூடாது. அதுதான் லாஃபுல் ஆப்ஜெக்ட் அண்ட் லாஃபுல் கன்சிடரேஷன் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு லாஃபுல் ஆப்ஜெக்ட், ஒரு லாஃபுல் கன்சிடரேஷன் இருந்தாதான் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற முடியும், இல்லைன்னா நிறைவேற்ற முடியாது. அப்ப இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 11 எதை பற்றி பேசுகிறது, ஒரு மைனர் கான்ட்ராக்ட் இருந்தா அது செல்லாது. வாய்ட் ஆப் இனிஷியோ, எடுப்புல ஆரம்ப நிலையிலேயே அது செல்லாது. ஃப்ரம் தி பிகினிங், ஃப்ரம் தி வெரி பிகினிங், வாய்ட் ஆப் இனிஷியோ. செக்ஷன் 11 ஆஃப் தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 ஒரு மைனர் கான்ட்ராக்ட் செல்லவே செல்லாது, வாய்ட் ஆப் இனிஷியோ அண்டர் செக்ஷன் 11. மொஹரி பிபி வர்சஸ் தர்மதாஸ் கோஸ், வெரி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி. மொஹரி பிபி வர்சஸ் தர்மதாஸ் கோஸ், வெரி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி. சரிங்க. அப்ப செக்ஷன் 13 எதை பத்தி பேசுது, கன்சென்ட். 1872 கான்ட்ராக்ட் ஆக்ட் செக்ஷன் 13, அண்டர் செக்ஷன் 13 கன்சென்ட் பத்தி பேசுறாங்க. அண்டர் செக்ஷன் 14 ஃப்ரீ கன்சென்ட், முழு சம்மதம், சம்மதம், முழு சம்மதம். அப்போ ஒரு ஒப்பந்தத்தை ஈடுபடக்கூடிய காம்பிடன்சி பர்சன் வந்து மைனர் ஈடுபட முடியாது, மேஜர் தான் ஈடுபட முடியும். ஒண்ணு. ரெண்டாவது செக்ஷன் 2D இருக்கணும், அங்க கன்சிடரேஷன் இருக்கணும். இந்த கன்சிடரேஷன் வர்றதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், ப்ரொபோசல் இருக்கணும், அக்செப்டன்ஸ் இருக்கணும், ப்ராமிஸ் இருக்கணும், அக்ரிமெண்ட் இருக்கணும். இதெல்லாம் இருந்தா செக்ஷன் 23 வரும். செக்ஷன் 23 கான்ட்ராக்ட் ஆக்ட் வருவதற்கு முன்பாக செக்ஷன் 11 வரும். செக்ஷன் 11 அதையும் பார்த்துக்கணும். மைனர் வந்து மைனர் கிட்ட கான்ட்ராக்டை நீங்க வச்சுக்கூடாது, அப்படி அவர் கூட நீங்க கான்ட்ராக்டை ஏற்படுத்துறீங்கன்னு சொன்னா அது செல்லாதுன்னு சொல்றாங்க. அப்ப செக்ஷன் 13 என்ன சொல்றாங்க, கன்சென்ட் சொல்றாங்க. செக்ஷன் 14 என்ன சொல்றாங்க, ஃப்ரீ கன்சென்ட் சொல்றாங்க. அப்ப ஃப்ரீ கன்சென்ட் எப்போ வரும்ன்றதுதான் செக்ஷன் 15, 16, 17, 18, 19. அதன் பிறகு 21, 22, 23 CUFM என்று சுருக்கமாக சொல்லலாம் அவற்றை. C stands for coercion, U stands for undue influence, F stands for fraud, M stands for misrepresentation. அதன் பிறகு M பாத்தீங்கன்னா mistake. இந்த விஷயங்கள் 15, 16, 17, 18, 19 இந்த விஷயங்கள் சார்ந்து நீங்க ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துறீங்கன்னு சொன்னா அது வாய்டா வாய்டபிளா அதையும் பார்க்கணும் நாம. இதையெல்லாம் பார்த்துட்டு தான் செக்ஷன் 55 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட பார்க்கணும்.
அப்ப செக்ஷன் 55 எதை சொல்கிறது? டைம் இஸ் எசன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். செக்ஷன் 55 பார்க்கின்ற போது சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 11 பார்க்கணும் நீங்க. அதுலயும் டைம் இஸ் எசன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் பத்தி தான் சொல்லியிருக்காங்க. சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் நீங்க போறீங்கன்னு சொன்னா ஒரு பொருளை நீங்க எடுத்துக்க போறீங்க, அது டெலிவரபிள் ஸ்டேட்ல இருக்கும் அல்லது சிம்பாலிக் டெலிவரியா இருக்கும். இப்ப சிம்பாலிக் டெலிவரினா என்ன, டெலிவரபிள் ஸ்டேட்னா என்ன, சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் நம்ம பார்க்கணும். அப்ப சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் பாக்குறப்ப செக்ஷன் 16 முக்கியம். கேவியட் வெண்டிட்டார், வாங்குபவரை விழித்திருக்கணும். இப்போ செல்லர் வந்து வெண்டிட்டாரா இருக்கணும். அந்த அளவுக்கு இன்னைக்கு லீகல் மேக்ஸிமம் வந்து போச்சு. இது எல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட், இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட், இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் தான் பேஸ். இதை எல்லாத்தையும் ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் உள்ளே நம்ம பயணம் செய்ய முடியும். எல்லாம் நடத்துற மாதிரி நடத்தணும்னா அவங்க நடத்திட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்ப இதுல பேஸ் நமக்கு மிக மிக முக்கியம் சார். இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உள்ள போனாதான் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். இன்னும் ஒரு சில செய்திகளை மட்டும் நம்ம இன்றைய கிளாஸ்ல பார்த்துட்டு அடுத்த கிளாஸ்ல இந்த செக்ஷனுக்குள்ள நம்ம போயிடலாம். இதுல சிபிசில நிறைய செக்ஷன் இருக்குங்க. ஆர்டர் 20 ரூல் 12 இருக்கு, ஆர்டர் 12 ரூல் 2 இருக்கு. இதெல்லாம் ஸ்பெசிபிக் ஆக்டுக்கு பொருந்தும். ஆர்டர் 21 ரூல் 35 அண்ட் 36 இருக்கு. இதெல்லாம் எஸ்ஆர் ஆக்ட், ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்டுக்கு பொருந்தும். அட்டாச்மெண்ட் பண்றப்பெல்லாம் அதையெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போகிறோம். இந்த அமெண்ட்மெண்ட் வந்ததை பார்த்தீங்கன்னா 2018 அண்டர் செக்ஷன் 20 தான் அமெண்ட்மெண்ட் வந்தது. நாம ஏற்கனவே அதை நான் சொல்லிட்டேன். ஒரு டிகிரி கொடுக்குறாங்க, அந்த டிகிரி நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்றீங்க. ஒரு நீதிமன்றம் ஒரு டிகிரி வந்து வழங்க போறாங்க. அப்ப ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும். அதை பற்றி அதனுடைய லிமிட் என்ன, டைம் லிமிட் என்ன, அப்ப அதனுடைய பேலன்ஸ் அமௌண்ட் என்ன, சேல் கன்சிடரேஷன் என்ன, சரி எங்க போயிட்டு எந்த செக்ஷன்ல நம்ம டெபாசிட் பண்ணணும். அண்டர் செக்ஷன் 16 சி கிளாஸ் சி படி ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் எஸ்ஆர் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 16 கிளாஸ் சி படி நம்ம என்ன பண்ணலாம், கோர்ட் வந்து உத்தரவிட்ட பிறகுதான் நீங்க வந்து டெபாசிட் பண்ணணும். நீங்களா போயிட்டு டெபாசிட் பண்றாதீங்க. ஏன்னா ரெடினஸ் வில்லிங்னஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். இது வந்து செக்ஷனுக்குள்ள போறப்பதான் ரெடினஸ்னா என்ன, வில்லிங்னஸ்னா என்ன, எந்த ஜட்ஜ்மெண்ட்ல அது சொல்லப்பட்டிருக்கிறது. ரெடினஸ்னா நீங்க கான்ட்ராக்ட் ஏற்படுத்தி அந்த நிமிடத்திலிருந்து நீங்க தயாரா இருக்கணும்னு அர்த்தம். அப்ப பொருளாதார வசதி உங்ககிட்ட இருக்கணும். அந்த கான்ட்ராக்டை நிறைவேற்றக்கூடிய தகுதியும் விருப்பமும் உங்ககிட்ட இருக்கணும். நான் ரொம்ப ரெடியா தான் இருந்துட்டு இருந்தேங்க, இப்போ ரெடியா தாங்க இருக்கிறேன், ஆனா என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. பினான்சியல் கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்கணும். மாரலி அண்ட் பிசிக்கலி வந்து நீங்க ஃப்ரம் த பிகினிங் என்டரிங் இன்டு தி அக்ரிமெண்ட் ஆர் கான்ட்ராக்ட், அதுல இருந்து வந்து யூ வில் பி ரெடியா இருக்கணும் டு பெர்ஃபார்ம் பார்ட் ஆஃப் யுவர் கான்ட்ராக்ட். அந்த ஒப்பந்தத்துல உங்க பகுதி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதை நிறைவேற்றுவதற்கு உங்க பகுதி என்ன, மீதி பேலன்ஸ் அமௌண்ட் நான் 3 மாசத்துக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அவருடைய பார்ட், அந்த பிளைன்டிஃபுடைய பார்ட். அதை நிறைவேற்றுவதற்கு அவர் தயாரா இருக்கணும். இதெல்லாம் உள்ள போறோம். அப்ப எந்த ப்ரொவிஷன்ல நம்ம போட முடியும்? எஸ்ஆர் ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 16 கிளாஸ் சில தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும், அந்த பணத்தை வந்து டெபாசிட் பண்ணணும். அப்ப எந்த ப்ரொவிஷன்ல நீங்க போவீங்க? சிபிசி அண்டர் ஆர்டர் 20 ரூல் 12 தான் நீங்க என்ன பண்ணணும், மனு போட முடியும். அப்ப இது யார் யாரை கட்டுப்படுத்தும், யார் யார் யாருக்கு எதிராக இந்த வழக்கை நீங்க போட முடியும்? ஒரு டிரான்ஸ்ஃபரர் அவருக்கு எதிர்ப்பா போட முடியும். ஒரு சப்சிடியூட் பர்ச்சேசர், ஏன்னா 53A வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் பார்த்திருக்கோம். தெரிஞ்சே வாங்கி இருக்கிறாரு ஒரு சொத்துல
இதுல வந்து வில்லங்க இருக்குது, இது சம்பந்தமா கோர்ட்ல கேஸ் இருக்குன்னு சொல்லி சில பேர் தெரிஞ்சே வாங்கியிருப்பாரு, அவரை பார்ட்டியா சேர்த்துக்கலாம். இப்ப 53A வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னா என்ன சொல்லலாம்? எனக்கு தெரியாதுங்க, இந்த வழக்குல இந்த சொத்து சம்பந்தமா ஏதேனும் கேஸ் இருக்குது, பிரச்சனை இருக்கு, என்கம்பரன்ஸ் இருக்கு, வில்லங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க, நான் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் வாங்கினேங்க, அது மட்டும் இல்ல நான் ஃபுல் கன்சிடரேஷன் கொடுத்துட்டேங்க அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணாதான் சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர் வாங்கினது அந்த சேலே செல்லும், இல்ல அந்த சேல் செல்லாது. அப்ப கேஸ் யாருக்கு எதிர்ப்பா போட முடியும்? டிரான்ஸ்பரர் யார் மாற்றி கொடுத்தாரோ அவருக்கு எதிர்ப்பா போட முடியும். சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர் அதன் பின்னிட்டு யார் வாங்கி இருக்கிறாரோ அவருக்கு எதிர்ப்பா அந்த வழக்கு போட முடியும். கோர்ட்ல கேஸ் போறீங்கன்னு சொன்னா பொதுவா மணி சூட்னு சொன்னாவே தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூஷன் ஆக்ட் 1955 அண்டர் செக்ஷன் 42ல தான் நீங்க போட முடியும். அதே 42 தான் இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்டுக்கும் பொருந்தும். மணி சூட் போறீங்கன்னா இப்ப வந்து 3% அமெண்ட்மெண்ட் வந்த பிறகு 103 ரூபா. அப்ப ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும்னு சொன்னா எதை பேஸ் பண்ணி இருக்கணும்? ஆன் தி பேசிஸ் ஆஃப் சேல் கன்சிடரேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஏன்னா இந்த ஜென்ரலான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுட்டு போகணும் சார். அது மட்டுமல்ல, இந்த ஆக்ட்ல வந்து நிறைய கேஸ் லாஸ் நாம சிவில் கோர்ட்ல பாத்தீங்கன்னா இதுல நிறைய கேஸ் லாஸ் வரும். நீங்க அண்டர் செக்ஷன் 53A பத்தி நீங்க பேசுறீங்க, சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர் இருக்காரு, அப்ப அவரு சொல்லுவார் நான் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான். அப்ப நல்லெண்ணனா என்ன? குட் ஃபெய்த்னா என்ன? குட் ஃபெய்த்தை பத்தி எந்தெந்த சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கிறது? அண்டர் செக்ஷன் 52 ஆஃப் இந்தியன் பீனல் கோட் அதுல குட் ஃபெய்த் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 22ல சொல்லப்பட்டிருக்கிறது. இதே ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் இதுக்கும் பயன்படும் இன்னொரு விஷயத்துக்கு. அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 27 ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் ஒரு நோட்டீஸ் அனுப்புறோம், நாம ஒரு ஸ்டேச்சுரி நோட்டீஸ், அந்த நோட்டீஸை எதிர்பார்த்து வாங்கல, ரிஃப்யூஸ் பண்றாங்க. He has been refused to receive the notice which was issued by the any person who is called as an advocate. என்னைக்குமே எந்த ஒரு தபால் வந்தாலும் எந்த ஒரு கடிதம் வந்தாலும் அதை பெற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும். அதன் பிறகு அதற்கு பதில் கொடுக்க நாம தயாரா இருக்கணும். இல்லைன்னா ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் பொது வகைய சட்டம் அதன் அடிப்படையில அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 27 படி அந்த நோட்டீஸ்ல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அது எல்லாம் நீங்க வந்து அட்மிட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்ப ஏற்கனவே சொன்ன சுந்தரம் வெர்சஸ் அமிர்தவள்ளி வழக்கு, அந்த வழக்குல என்ன சொல்றாங்க? டிஃபெண்டன்ட் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணிட்ட பிறகு நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கான மறுப்பை தெரிவிக்கணும். மறுப்பை தெரிவிக்கலன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டிஃபெண்டன்டால சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்க வந்து பிளைன்டிஃப் நீங்க மறைமுகமா நீங்க ஒத்துக்கொண்டீங்க, அட்மிஷன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதை போலதான் எந்த ஒரு நோட்டீஸ் வந்தாலும் கடிதம் வந்தாலும் அதற்கு அதை பெற்றுக்கொண்டு அதுக்கு உடனடியாக சட்டப்படியான பதிலை நம்ம தெரிவித்தே ஆகணும். ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. கோர்ட்ல இருந்து எது வந்தாலும் வாங்க கத்துங்க, அதுக்கு பதில கொடுக்க கத்துங்க, உரிய காலத்திற்குள்ளாக அதுக்கு சரியான பதிலையும் கொடுக்க வேண்டும். நாம் சரிங்க, நீங்க ஸ்பெசிபிக் ரிலீஃப் நீங்க கோர்ட்ல போயிட்டு கேக்குறீங்கன்னு சொன்னா அத மறுக்கிறாங்க. அந்த ஃபேக்ட் வந்து இஸ் நாட் எ கிரவுண்ட். எதுக்கு? டு டினை த ரிலீஃப் ஆஃப் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சொன்னா ஒரு எஸ்கலேஷன் ஆஃப் தி சேல் பிரைஸ் இருக்கணும், அல்லது ஒரு இனாடிகேசி ஆஃப் சேல் கன்சிடரேஷன் இருக்கணும். அப்பதான் அந்த ஃபேக்ட் இஸ் நாட் எ கிரவுண்ட் டு டினை த ரிலீஃப் ஆஃப் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு எஸ்கலேஷன் ஆஃப் சேல் பிரைஸ் இருக்கலாம், அல்லது இன்னாடிகேசி ஆஃப் சேல் கன்சிடரேஷன் இருக்கணும். இதை எல்லாவற்றையும் பார்ப்பார்கள். அதன் பிறகுதான் இந்த விஷயங்கள் வரும்.
நார்மலா 54 பாத்தீங்கன்னா ஆர்டிகல் அண்டர் ஆர்டிகல் 54ல பாத்தீங்கன்னா 3 ஆண்டு காலம் அதுக்கு நார்மலான பீரியட். ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சொன்னாவே 3 வருஷம். லிமிடேஷன் ஆக்ட்ல அதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஆர்டர் 20 ரூல் 12 நம்ம பெஷன் போடுறோம். எஸ்ஆர் ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 16 கிளாஸ் சி படி அவங்க வந்து கோர்ட் டைரக்ட் பண்ணாங்கன்னா அதன் பிறகு நம்ம வந்து டெபாசிட் பண்ணணும். இது எல்லாமே ஜெனரல் விஷயங்கள். இத பேஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து உள்ள செக்ஷனுக்குள்ள போக முடியும். இந்த சட்டத்தினுடைய பேஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். மற்ற சட்டங்கள்ல என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் தெரிந்து கொண்டு உள்ளே சென்றால் தான் நன்றாக இருக்கும். இதுல இன்னும் ஒரு சில ஜட்ஜ்மெண்ட் சொல்றேன், அதை மட்டும் நீங்க நோட் இட் டவுன். அதன் பிறகு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஈச் அண்ட் எவ்ரி செக்ஷன் நாம வந்து பார்த்தலாம். ஏன்னா டு ஃபைல் ரெகுலர் suit for ejectment, to get a decree and then to execute the decree for getting possession. அப்பனா ஆர்டர் 21 ரூல் 35 அந்த 36ல தான் நீங்க என்ன பண்ண முடியும், இபி போட முடியும். ரெண்டு எலிமெண்ட்ஸ் இருக்கு, ஒன்னு கார்பஸ் இன்னொன்னு அனிமஸ். இந்த பொசஷன் பற்றி நம்ம பார்க்கின்ற பொழுது ஒன்னு கார்பஸ் இன்னொன்னு அனிமஸ். நம்ம ரியல் எஸ்டேட் பண்றோம். ஏன் ரியல் எஸ்டேட்னு சொல்றாங்க? ஏனென்று சொன்னால் கார்போரியல் இன்கார்போரியல். கார்போரியல் ரைட் மீன்ஸ் ஒரு கண்ணுக்கு தெரிந்து தொட்டு உணரக்கூடிய ஒரு சொத்துன்னு அர்த்தம், ஒரு சாலிடுன்னு அர்த்தம், ஒரு எஸ்டேட்னு அர்த்தம். ஆனால்தான் அத ரியல் எஸ்டேட்னு சொல்லுவாங்க. கார்போரியல் நம்முடைய நிலம் நமக்கு தெரியும், நம்ம அதை வந்து பயன்படுத்தணும். ஆனால்தான் அதை ரியல் எஸ்டேட்னு சுருக்கமா சொல்லுவாங்க. அனிமஸ் இருக்கும். இதுதான் பொசஷன் ஆஃப் இம்ப்ளைஸ் டூ எலிமெண்ட்ஸ், அதாவது சம் ஆக்சுவல் பவர் ஓவர் தி ஆப்ஜெக்ட் பொசஸ்டு. இது எப்படி இருக்கும்? அண்ட் அப்பரண்ட் கண்ட்ரோல் ஓவர் இட். ஆனா அனிமஸை பொறுத்தவரையும் will to avail oneself of the power. ஒரு புத்தகத்தை எழுதுறாரு, அந்த புத்தகத்தை எழுதுறவரு காப்பிரைட் ஆக்ட் படி அண்டர் செக்ஷன் 17 ஆஃப் காப்பிரைட் ஆக்ட் படி அந்த புக்கை எழுதிட்டாலே போதும், அவருக்கு அது உரிமை இருக்குது. ஆனாலும் ஒரு கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஒண்ணு பண்ணிட்டாருன்னா அந்த புத்தகத்தை வேற யாராவது அதே அப்படியே அட்டையை மட்டும் ரேப்பரை மட்டும் மாற்றி வேற ஒருத்தர் வந்து நேம் ஆத்தர் நேமை சேஞ்ச் பண்ணி அவர் பப்ளிஷ் பண்ணிட்டாருன்னா அந்த நேரத்தில் அவருக்கு டேமேஜ் ஏற்பட்டா அந்த டேமேஜுக்கு காம்பன்சேட் பண்ணணும், டேமேஜஸ் வழங்கணும். டேமேஜ் என்றால் இழப்பு, டேமேஜஸ் என்று சொன்னால் அந்த இழப்புக்கு ஈடு செய்வது, இழப்பீடு. அங்க சிங்குலர் ப்ளூரல் கிடையாது. டேமேஜ் மீன்ஸ் இழப்பு. டேமேஜஸ் அது கூட எஸ் சேர்த்துட்டீங்கன்னா ப்ளூரல் கிடையாது. அதனுடைய தமிழ் அர்த்தம் இழப்பீடு என்ற அர்த்தம். ஆங்கிலத்தில் அது பாத்தீங்கன்னா சினானிம்ஸ்ல காம்பன்சேஷன். டேமேஜ்னா என்ன? டு காம்பன்சேட் தி லாஸ் என்ற அர்த்தம். ஏற்பட்ட இழப்புக்கு ஈடு செய்வது. இங்க இந்த விஷயத்தான் சொல்றாங்க. ஒன்னு கார்பஸ், பொசஷன் இம்ப்ளைஸ் டூ எலிமெண்ட்ஸ். ஒன்று கார்பஸ், இன்னொன்னு அனிமஸ். அப்ப அந்த புத்தகத்தினுடைய எழுதியவருக்கு அந்த புத்தகத்தின் மீது உரிமை இருக்கிறது, காப்பிரைட் இருக்கிறதுன்னு சொல்றாரு இல்லைங்களா? அதுதான் அனிமஸ். இதை சொன்ன வழக்கு அந்த புத்தகம் என்பது ஒரு சாம்பிள் சொன்ன. இந்த வழக்கில் டு avail oneself of that power that a person in his own right has such control over property that he can exclude others from it and also they has the intention of exercising such power of exclusion, he can be said to have possession of that property. Ramachandra Deb, 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 Ramachandra Deb versus State of Orissa, AIR 1957, Ori, page number 80. Ramachandra Deb, 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 Ramachandra Deb versus State of Orissa, AIR 1957, Orissa, அதாவது ஒரின்னு போட்டுங்க, ORI, Orissa,
பேஜ் நம்பர் 80. இதுல பொசஷன் ஆஃப் இந்த பொசஷன் இம்ப்ளைஸ் 2 எலிமெண்ட்ஸ் சொல்லிட்டு ஒன்னு கார்பஸ் இன்னொன்னு அனிமஸ். இதை சொன்ன வழக்கு ராமச்சந்திரா தேவ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா, ஏஐஆர் 1957 ஒரி, பேஜ் நம்பர் 80. அடுத்த கேஸ்லாம் இது ஜஸ்டின் ரெம்மா ஜஸ்டின் பெர்சோனமா, இது ஒரு கேள்வி. அப்ப ஜஸ்டின் ரெம்னா என்ன, ஜஸ்டின் பெர்சோனம்னா என்ன? ஜஸ்டின் ரெம் மீன்ஸ் டு தி ஹோல் வேர்ல்டுன்னு அர்த்தம். ஒரு தீர்ப்பு ஒரு காம்பிடென்ட் கோர்ட்டால ஒரு தீர்ப்பு வழங்கப்படுகிறது என்று சொன்னால் அது உலகம் முழுமையும் கட்டுப்படுத்தும். ஜஸ்டின் பெர்சோனம் அப்படின்னு சொன்னா ஒரு தீர்ப்பு வாங்குறாங்கன்னு சொன்னா அந்த எதிர்பார்த்து அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு நபருக்கு எதிராகத்தான் அந்த தீர்ப்பு கட்டுப்படுத்தும், உலகத்தையே கட்டுப்படுத்தாது. அதுதான் ஜஸ்டின் ரெம். உலகத்தையே கட்டுப்படுத்தும் அந்த தீர்ப்பு, உலகத்துக்கு எல்லாருக்கும் பொருந்தும். ஜஸ்டின் ரெம். அந்த தீர்ப்பு யார் வழங்கப்பட்டிருக்க வேண்டும்? The judgment should have been delivered by the competent court. அப்பதான் அது ஜஸ்டின் ரெம். உலகம் முழுவதும் அதை கட்டுப்படுத்தும். ஒரு நபர் வந்து ஒரு தீர்ப்பு வாங்கியிருக்காங்கன்னா எல்லாரையும் கட்டுப்படுத்தும். ஜஸ்டின் பெர்சோனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காம்பிடென்ட் கோர்ட் மூலமா ஒரு தீர்ப்பு வாங்கியிருக்காருன்னு சொன்னா யாருக்கு எதிராக வாங்கினாரோ அந்த நபர், தனிப்பட்ட நபர், அந்த தனிப்பட்ட நபருக்கு எதிராகத்தான் அந்த தீர்ப்பு செல்லும், அந்த தனிப்பட்ட நபரை கட்டுப்படுத்தும். அப்ப டைட்டில் ஆஃப் பர்சன் who is in possession of the property holds goods against the whole world except the true owner. இதை சொன்ன வழக்கு காந்திலால் வர்சஸ் சாந்தி தேவி. காந்திலால் KANTILAL காந்திலால் வர்சஸ் சாந்தி தேவி SHANTIDEVI சாந்தி தேவி, AIR 1997, ராஜஸ்தான் அர்த்தம், ராஜ், பேஜ் நம்பர் 230. காந்திலால் வெர்சஸ் சாந்தி தேவி, AIR 1997, ராஜ், பேஜ் நம்பர் 230. சரிங்க. mere possessory title is good enough to maintain an action under section 5. இது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வெறும் possession of title மட்டும் இருக்கு, that is good enough to maintain an action under section 5 of the act. அது மட்டும் இருந்தாவே போதும், possession மட்டும் இருந்தா போதும், section 5 of this act படி அது செல்லும். இதை சொன்ன வழக்கு சோம்நாத் வெர்சஸ் ராஜு, AIR 1970 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 846. சோம்நாத் வெர்சஸ் ராஜு, AIR 1970 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 846. சோம்நாத் வெர்சஸ் ராஜு, AIR 1970 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 846. பொசஷன் மட்டும் இருந்தா போதும், செக்ஷன் 5 வந்து அப்ளை ஆகும். இன்னொரு வழக்கு a person who is possession of lands alleged by for 70 years but in forcibly dispossessed by the defendant and files a suit against the latter for recovery of possession of land. அப்ப அவர் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எழுபது வருஷமும் ஒரு இடத்துல இருந்திருக்காரு, அவரை ஃபோர்ஸ் பண்ணி வெளியேற்றிட்டாங்க. அப்ப இந்த ஆக்ட்ல உள்ள நம்ம செக்ஷன் 5 பார்க்க போறோம், செக்ஷன் 6 பார்க்க போறோம், 7 பார்க்க போறோம், 8 பார்க்க போறோம். 6ல வந்து டிஸ்போசஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ண, 6 மாசத்துக்குள்ள நம்ம வந்து கேஸை போட்டுருணும். அதுக்கு அப்பீல் எல்லாம் கிடையாது, ரிட்டு தான் போட முடியும். அடுத்த கிளாஸ்ல இதை நம்ம விரிவா பார்க்க போறோம். இருந்தாலும் இந்த ஜட்ஜ்மெண்ட் நீங்க குறிச்சீங்க. அப்ப defendant and files a suit against the latter for recovery of possession of land, he will succeed because suit based on prior possession without proof of title and therefore can reject the latter. இதை சொன்ன வழக்கு நாயர் சர்வீஸ் சொசைட்டி லிமிடெட், NAIR, நாயர் சர்வீஸ் சொசைட்டி லிமிடெட் வெர்சஸ் KC அலெக்சாண்டர், AIR 1968 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1165. நாயர் சர்வீஸ் சொசைட்டி லிமிடெட், நாயர் சர்வீஸ் சொசைட்டி லிமிடெட் வெர்சஸ் KC அலெக்சாண்டர், AIR 1968 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1165. நாயர் சர்வீஸ் சொசைட்டி லிமிடெட் வெர்சஸ் KC அலெக்சாண்டர், AIR 1968 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1165. இன்னொரு வழக்கு RC
அர்த்தாவாத்யா, ஆர்சி அர்த்தாவாத்யா, அர்த்தாவத்யா, ARDAVWATIYA, அர்த்தாவதியா. அவங்களுடைய இனிஷியல் வந்து RC, அர்த்தாவதியா, ARDAWATIYA, அர்த்தாவதியா வெர்சஸ் அனில் பஞ்ச்வானி, அனில் பஞ்ச்வானி, PANJWANI, RC அர்த்தாவாண்டியா, RC அர்த்தாவாதியா வெர்சஸ் அனில் பஞ்ச்வானி, AIR 2003, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 2508. இதுல பிளைன்டிஃப் வந்து ஒரு இடத்த வந்து பர்ச்சேஸ் பண்றாரு, ஒரு பிளாட்டை. அது கோஆபரேட்டிவ் சொசைட்டி மூலமா பிளைன்டிஃப் பொசிஷன்ல இருக்காரு. இப்ப டிஃபெண்டன்ட் வந்து ட்ரெஸ்பாஸ் பண்றாரு. சொசைட்டி மூலமா இருந்தது, கோஆபரேட்டிவ் சொசைட்டி மூலமா இருந்தது, அந்த சொத்தை நீங்க வாங்கிட்டீங்க, ஆனா அது வந்து எங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு இவர் ட்ரெஸ்பாஸ் பண்றாரு. ஆனா எந்த வித ரைட்டும் கிடையாது ப்ரூவ் பண்றதுக்கு அவர்கிட்ட, ட்ரெஸ்பாசர் கிட்ட. அப்ப சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்குல சொல்றாங்க, பிளைன்டிஃப்ஸ்னுடைய பொசஷன் ஹேஸ் டு பி ப்ரொடெக்டட். யாராவது ட்ரெஸ்பாஸ் பண்றாங்கன்னா அவங்க கிட்ட என்ன பண்ணணும், டைட்டில் இருக்கணும், ஏதாவது எனி டாக்குமெண்ட் இருக்கணும், எவிடன்ஸ் இருக்கணும். இல்லைன்னா ஒரு பீஸ்ஃபுல் பொசஷனை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. RC அத்வாதியா வெர்சஸ் அனில் பஞ்ச்வானி, AIR 2003, Supreme Court, page number 2508. The plaintiff purchased a plot allotted to the vendor by a cooperative society, and the plaintiff was put in possession by his vendor, filed the suit against the defendant trespasser to recover possession, who was unable to prove any right to possession. It was held by the Supreme Court that the plaintiff's possession has to be protected. இன்னொரு வழக்கு பெஹரி லால் வெர்சஸ் பூரி தேவி, BEHARILAL, பெஹாரி லால் வெர்சஸ் பூரி தேவி, BHURI, பூரி தேவி, AIR 1997, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1879. AIR 1997, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1879. சிபிசில நீங்க வந்து கேஸ் போறீங்க, செக்ஷன் 80ல நீங்க நோட்டீஸ் கொடுத்தா அவனு கவர்மெண்ட்டுக்கு, செக்ஷன் 80 சப்செக்ஷன் 2ல, அண்டர் செக்ஷன் 80 சப்செக்ஷன் 2ல டிஸ்பென்ஸ் பண்ணிக்கலாம் அந்த நோட்டீஸை. அவசர எமர்ஜென்ட் ஒரு சிச்சுவேஷன் இருந்தா டிஸ்பென்ஸ் பண்ணிக்கலாம். அப்ப சூட் வந்து ஷால் பி வேலிட் அண்டர் செக்ஷன் 6 ஆஃப் தி ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் அப்படின்னு சொல்றாங்க. பெஹரி லால் வெர்சஸ் பூரி தேவி, AIR 1997, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1879. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளாஸை கன்க்ளூட் பண்ணிடலாங்களா? இதுவரை நம்ம ஜென்ரலா தான் பார்த்திருக்கிறோம். இன்னும் ஒவ்வொரு செக்ஷன் வாரியா நம்ம போகல. ஒவ்வொரு செக்ஷன் வாரியா நம்ம செக்ஷன் பை செக்ஷனா போனா நிறைய விஷயங்கள் இருக்கு, நாம பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ஏன்னா இதெல்லாம் ஜெனரல் விஷயங்கள், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போனாதான் பெட்டரா இருக்கும் சார். இன்னும் இதுல வந்து நிறைய விஷயம் இருக்கு, நோட்டீஸ் இருக்கு, அஃபிடேவிட் இருக்கு, இஷ்யூஸ் இருக்கு, அடிஷனல் விஷயங்கள்லாம் இருக்கு.